ஹலோ, அன்பு வணக்கம். தமிழ்நாட்டு அரசியல் ஏப்ரல் 23 நோக்கி மே 4 நோக்கி ரொம்ப வேகமாக நகர்ந்துட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சியை ஒளிப்பதிவு செய்யறதுலேருந்து டெலிகாஸ்ட் ஆகிறதுக்குள்ள நிறைய பிரேக்கிங் நியூஸ் வந்திருக்கும். வேட்பாளர் பட்டியல்கள் வந்திருக்கலாம், அதை தாண்டி நிறைய முக்கிய அறிவிப்புகள் வந்திருக்கலாம், நிறைய பிரேக்கிங் நியூஸ் வந்திருக்கக்கூடும். அவ்வளோ வேகமாக பரபரத்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டு அரசியல். ஆனால் ஒரு விஷயம் செட் ஆகிருக்கு, காலம் செட் ஆகிருக்கிறது. பலமுனை போட்டி அப்படிங்கிறது உறுதியாக இருக்கிறது. திமுக, அதிமுக, நாம் தமிழர்லாம் ஏற்கனவே களத்தில் இருக்கு. புதிதாக தமிழக வெற்றி கழகம் இந்த தேர்தலில் களமாடுகிறது. நாங்களும் இருக்கோம் அப்படின்னு டாக்டர் ராமதாஸும் மிஸ்ஸஸ் வி.கே. சசிகலாவும் சேர்ந்து ஒரு புது அணி அமைத்திருக்கிறாங்க. இது பற்றிய பல இன்டர்பிரிட்டேஷன்ஸ் இருக்குது. இல்லைங்க, இது வழக்கமான இருமுனை போட்டி தான் அப்படின்னு சொல்ல, திரு சீமான் தொடர்ந்து வளர்ந்து வர்றாருன்னு அவங்க தரப்பில் சொல்ல, தாவேகா பாருங்க போட்டியே திமுக வெர்சஸ் தாவேகான்னு சொல்ல, டாக்டர் ராமதாஸும் சசிகலாவும் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறாங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழுந்திருக்கிறது. இந்த பலமுனை போட்டிக்கு பல விளைவுகள் இருக்குது. இதனால் வெற்றி தோல்விகள் மாறலாம், இந்த மேட்ரிக்ஸே ஒட்டுமொத்தமாக மாறலாம். இந்த தேர்தலை ஒட்டி நிறைய கேள்விகள் நமக்கு இருக்கிறது. நமக்கு மட்டும் இல்லை, இங்கே வந்திருக்கக்கூடிய ஆடியன்ஸுடைய பிரதிநிதிகளாக வந்திருக்கக்கூடிய இந்த இளம் பட்டாளத்துக்கும் இருக்குது. நாம் மட்டும் விவாதிக்க போகிறதில்ல, இவங்களும் நிறைய முக்கியமான கேள்விகளை கேட்டு விவாதிக்க போகிறாங்க. நம்முடைய வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களை அன்போடு வரவேற்போம். திரு சரவணன், திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து. சரவணன், நீங்க கோட் எங்கன்னு கேட்காதீங்க, அந்த குறைய போக்குறதுக்கு தான் நான் போட்டிருக்கிறேன். அதே போல திரு கோவை சத்யன், திரு சரவணனுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர். எவ்வளவு நெருங்கிய நண்பர்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்ப்பீங்க. அதே போல நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளராகவும் களமிறங்கக்கூடிய திரு ஸ்ரீதர் அவர்களை வரவேற்கின்றோம். திரு முஸ்தபா யாருன்னு தெரியும்ல, திரு விஜயுடைய பிரச்சார பீரங்கி, அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். திரு இளந்தமிழ் ஆர்வலன் நம்முடைய இணைகிறார். அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம். சரியா சொல்லிட்டேன்னா சார்? கைத்தட்டுங்க எனக்கு. அனைவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இது ஆயுதெழுத்து ஆரம்பிச்சிடலாமா கச்சேரியை? சரி சார், ஆர்வலன் சார்ட்டே ஆரம்பிப்போம். ஒரு கிரவுடட் ஃபீல்ட், ஹவ் ஆர் யூ ரெலவெண்ட்? உங்களால் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்? உங்களால் வாக்குகளை பிரிக்க முடியும், வெல்ல முடியுமா? அதாவது எல்லா கட்சிகளும் புதிதாக தொடங்கப்படும் பொழுது நீங்கள் கேட்குற கேள்வியில் எங்களுடைய ரிலவன்ஸை நாங்கள் ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவோ, அல்லது வாக்குகளை பிரித்து ஏதாவது அரசியல் ஆதாயம் தேட முடியுமா என்கிற நோக்கத்தோடு எந்த இயக்கமும் தொடங்கப்படுவதல்ல. அப்படி தொடங்கப்பட்டால் அது தவறு. நாங்கள் அந்த தவறை செய்யக்கூடிய பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள் அல்ல. எடப்பாடியை தோற்கடிக்க, தினகரனை தோற்கடிக்க தான் நீங்கள் களமாடுறீங்கிற புரிதல் இருக்கு. யாராவது ஒருத்தர் தான் வெல்ல முடியும், பிறர் தோற்கடிக்கப்பட்டு தான் ஆக வேண்டும். எல்லாருடைய நோக்கமும் அதுதான். அதனால் இது ஒரு புதிய தொடக்கம், ஒரு புதிய அணி. இருவருமே நீங்கள் புதிய அணி என்று சொன்னாலும் அரசியலில் கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு அரசியல் அனுபவத்தை பெற்றவர்கள். ஸோ இப்பேற்பட்ட அனுபவசாலிகள் 2 பேர் சேர்ந்துருக்காங்க. அப்படிங்கும்போது என்ன மாதிரியான ஒரு பெரிய தாக்கத்தை இந்த தேர்தல் களத்தில் அவங்க உருவாக்க போகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு எல்லாருமே ஆவலாக இருக்கிறோம். நீங்கள் சொல்லுவதை போல் அதை ரொம்ப சிறுமைப்படுத்தி ஏதோ ரெலவன்ஸை ப்ரூவ் பண்ணுறதுக்காகவோ, அல்லது யாரையா தோற்கடிக்க வேண்டும், அல்லது ஒரு ஸ்பாயில் ஸ்போர்ட் ப்ளே பண்ணணுங்கிற நோக்கத்தோடு அதை ஆரம்பிக்கப்படலை. அதை அப்படி மக்கள் பார்க்க வேண்டிய தேவையில்லை. அதை நாங்கள் ப்ரூவ் பண்ணுவோம். இந்த தாக்கத்தை ஏற்படுத்துவீங்க கட்டாயமாக. ஃபைன். நாம் தமிழர்கிட்ட கேட்கலாம். நீங்கள் ஏறு முகத்தில் வந்தீங்க, பிரேக் போடுறாங்களோ தாவேக்கா? இங்கே அவர்களுடைய ஆட்கள் வேறு, எங்களுடைய போராளிகள் வேறு. பிரேக் போடுறதாவோ இல்லை அது தடை செய்கிறதாவோ இல்லை வேறு விதத்தில் ஏதோ ஒரு இடைஞ்சலாவோ நாங்கள் கருதலை. மாறா என்ன நினைக்கிறோன்னா, இந்த தாவேக்காவோட ஒரு விளம்பரம் இருக்குல்ல, விஜய்ன்ற ஒரு விளம்பரம், அந்த விளம்பர பிம்பத்தின் மேலே கால் வச்சு அடுத்த படிநிலைக்கு தாவறோம் நாங்கள். ஒரு ஒப்பீடு செய்து பார்க்கும்பொழுது முதல்ல நாம் தமிழர் வித்தியாசமாக இருக்குன்னு மட்டும்தான் பேசப்பட்டது, புதிய கட்சின்னு பேசப்பட்டது. ஆனால் இப்போது தாவேக்கா வந்த பிறகு எப்படி இருக்காங்க நாம் தமிழர் பிள்ளைங்க, எப்படி இருக்காங்க பாருங்கன்னு ஒப்பிட்டு பார்க்குது. தாவேக்கா பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்களே, இவங்க கோட்பாடு என்ன, அவங்க அரசியல் என்ன ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது அது அது ஒரு அறிவியல் பூர்வமாக they are making you look good அப்படின்னு நினைக்கிறேன். பெட்டர், பெஸ்ட். இந்த ஒஸ்ட் கம்பேரிசன் வச்சு பார்க்கும்போது இது பெஸ்ட்டுன்னு தெரியுது. யார் சேரை உடைக்கிறவங்க, யார் சேரை அடுக்கிறவங்க, யார் மரத்தை நடுறவங்க, யார் மரத்தை உடைக்கிறவங்க அப்படின்ற வித்தியாசம் தெரியுது. இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கறதுக்கே இன்னும் இவ்வளோ தூரம் போகணும் அப்படின்றதுக்கு அவங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக, ஒரு வழிகாட்டியா, ஒரு கைடாக தான் நாம் தமிழருக்கு தான் நான் பார்க்குறேன். ஓகே, திரு முஸ்தபா, இனியாவது வேகம் எடுக்குமா விஜய் அரசியல்? இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே தான் இருக்குது எலெக்ஷன். விஜய் அவர்கள் அரசியல் தமிழ்நாட்டு களத்தில் ஒவ்வொரு வீட்லேயும் வேகம் எடுத்திருக்கு. களத்தில் அவர் வந்திருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் நினைக்கிற மாதிரி சில பேர் மாதிரி எக்ஸாம் எழுதி இன்னும் அரியர்ஸை வச்சுக்கிட்டே வரல.
மக்களோட கூட்டணி ஒவ்வொரு வீட்டில் நான் இருக்கிறேன், ஒவ்வொரு இளைஞர் மத்தியில் நான் இருக்கிறேன். மக்களோட களத்தில் அவர் நின்றுட்டாரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் களம் நீங்கள் நினைக்கிற மாதிரி அஞ்சு களம் கிடையாது. திமுகவை எதிர்க்கிறதுக்கு ஒரு வலுவான சக்தியான ஏற்கனவே வந்து அதிமுக வந்து தன்னை முன்னிறுத்தி களம் காண்டுது. ஏற்கனவே சில பேர் எக்ஸாம் எழுதி அரியர்ஸ் வச்சு அவங்க போவாங்களான்னு தெரியல, அந்த அடிப்படையில் களத்தில் நிற்கிறாங்க அவங்க கொள்கையை வைத்து. அப்போ இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க ஒரு 234 தொகுதியிலையும் வேட்பாளர் அறிவித்து இன்றைக்கி அரசியல் களம் காண்டனா அரசியலில் வந்து அவருக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை மக்களோட கூட்டணி களம். தனிச்சு நிற்கிறீங்களா, தனித்து விடப்பட்டிருக்கீங்க? இல்லை, நீங்கள் தனித்து நிற்கிறீங்களா ஞாயிற்றுக்கிழமை தெரியும் யார் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா. நீங்கள் வந்து மேடம் ஜெயலலிதா அம்மா கூட வந்தீங்க, 234 தொகுதி போட்டியிட்டார்கள். ஆனால் தனியரசு போன்றவர்கள், சேக்தாவூது போன்றவர்கள், சேகு தமிழரசு போன்றவர்கள், கருணாஸ் போன்றவர்கள், அண்ணா அன்சாரி போன்றவர்களெல்லாம் களம் கண்டு ஒரு சிறிய இயக்கங்களை வைத்து தேர்தலை களம் கண்டார்கள். அந்த மாதிரி இன்னைக்கு மக்கள் தான் விஜய் முஸ்தபா வச்சு களம். இல்ல, நீங்க அவரை மட்டும் நான் சொல்ல, நீங்க ஞாயிற்றுக்கிழமை பாருங்கன்றேன். அந்த மாதிரி களத்துல வந்து இருக்கு. மக்கள் மன்றத்தை அவர் நிக்கிறாரு, இன்னைக்கு பேச போறாரு. சரி, இன்னைக்கு யார் பேசப்படுறா இந்த இடத்துல வந்து? இன்னைக்கு டிஎம்கேக்கு மாற்று என்ற இடத்துல பேசப்படக்கூடிய இடத்துல தமிழக வெற்றி கழகம் இருக்கின்றது நான் பாக்குறேன். எத்தனை முனை போட்டி? இருமுறை போட்டி தான். இருமுனை போட்டினா டிஎம்கே பிளஸ் டிவிகே தான். அந்த களம் வந்து கரெக்டா இருக்கு. எப்பவுமே அதிமுக திமுக வரும் பேசக்கூடியவர்கள் இன்னைக்கு விஜய் வந்ததுக்கு அப்புறம் விஜயின் களமாக, விஜயின் அரியணையாக மாறி இருக்குன்னு நான் பார்க்கிறேன். உங்க இடத்த பிடிச்சிட்டாங்களா? அனைவருக்கும் வணக்கம். இல்லை, நீங்கள் தலைப்பு வைக்கும் போதே எனக்கு அந்த மறைந்த காமெடி நடிகர் மயில்சாமி அவரோட ஒரு காமெடி சீன் ஒன்று ஞாபகம் வருது. அவர் டாக்டராக இருப்பார். ஏதோ ஒன்று சொன்ன உடனே அந்த நர்சம்மா நான் தான் இருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரி தமிழ் அரசியல் களத்தில் நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு இப்போ புதுசாக ஒரு 2 பேர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அது மரியாதைக்குரிய இளந்தமிழ் ஆளுவர், அவர் கட்சி பேர் தெரியல, நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு. சரி, நான் தான் இருக்கேன்ல சத்தம் நமக்கு வரணுமே அப்படின்னு உடனே தாவாக்கா நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு உடனே நாம் தமிழர் நாங்கள் தான் ரொம்ப நாளாக இருக்கோம்ல அப்படிங்கிற மாதிரி அந்த காமெடி தான் ஞாபகம் வருது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகள் தான். நான் வந்து எங்கள் பேரறிஞர் அண்ணா சொன்ன மாதிரி மாற்றாம் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் இருக்கும் அப்படிங்கிற நம்புகிறோம். நாங்கள் திமுக எங்களை வந்து கிள்ளிக்கீரை இட போடுற மாதிரிலாம் இட போடல. இன்றைக்கும் களத்தில் அதிமுக வெர்சஸ் திமுக தான். அதுதான் களத்தோட நிதர்சனம். ஊடக வெளிச்சம், ஊடகத்தில் சத்தம், சமூக வலைதளத்தில் சத்தம், இளைஞர் பட்டாளத்தினால நாம் தமிழருக்கோ தாவாக்கோ ஊடக சத்தம் அதிகமாக இருக்கலாம். ஊடக சத்தம் வாக்குகளாக மாதிரி வெற்றிகளாக பெறுவதற்குள்ள ஒரு மிகப்பெரிய காலகட்டம் இருக்குது, கால சூழல் இருக்குது. அதனால் வெறும் விளம்பரம் மட்டுமே அரசியல் ஆயிடாது. அதில் உடன்படுவீங்கல்ல உங்கள் நண்பரோட? வெறும் விளம்பரம் மட்டுமே அரசியல் ஆயிடாது. 400 ரவுடி தான் அப்படின்னு வெறும் வாயிலேயே சொல்லிட்டு இருந்தா அது வந்து யார் சார் ரவுடி? யாரெல்லாம் ரவுடி சொல்லுங்க. சொல்கிறேன், எல்லாருக்கும் தெரியும். 400 ரவுடின்னு சும்மா வாயிலேயே உதார் விட்டுட்டு இருந்தா தமிழ்நாட்டில் ஒர்க் அவுட் ஆகாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக அதிமுக இதுதான் வந்து 2 பிரதான கட்சிகள். ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 60 இயர்ஸாக இந்த ஃபைட்டு தான் போயிட்டுருக்கு. இந்த தேர்தலில் வந்து இது மாறுவதற்கான வாய்ப்பு கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை இப்போது நம்ம வந்து ஒரு சுப்பீரியர் லெவல் ஆஃப் க்ரோத் இருக்குது அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணம் வந்து திராவிட கட்சிகள். எங்களுடைய பங்கு அதில் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றத எங்களால் அறுதிட்டு சொல்ல முடியும். ஸோ மற்ற கட்சிகள் வந்து நாங்கள் மாற்று அப்படின்னு சொல்லும் பொழுது டிஎம்கேவுக்கும் ஏடிஎம்கேவுக்கும் ஓட்டு போடாதவங்க ஒரு 30 பேர் இருக்காங்க. 100 பேரில் 25 பேர்லேருந்து 30 பேர் இருப்பாங்க. அதில் அந்த ஓட்டுகளை அவர்கள் பிரித்து கொண்டு செல்லலாம். இதுதான் கள யதார்த்தம். இதுதான் தமிழ்நாட்டு அரசியலுடைய நிதர்சனம். இருதுருவ போட்டியை தான் இந்த தேர்தலையும். அப்சல்யூட்லி தமிழ்நாட்டின் எதிர்காலத்திற்கான போட்டி. தமிழ்நாடு வந்து ஒரு பீகார் மாதிரி ஆயிடக்கூடாது, இல்லை வந்து ஒரு மத்திய பிரதேஷ் மாதிரி ஆயிடக்கூடாது, இல்லை ஒரு ராஜஸ்தான் மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்னா திமுக வந்து இந்த தேர்தலிலே வெற்றி பெற்றாக வேண்டும். அதில் வந்து எந்த மாற்று கருத்துக்குமே இடம் கிடையாது. ஓகே, எல்லாரும் ஓப்பனிங் காமெண்ட்ஸ் சொல்லிட்டாங்க. ஐம் ஓப்பனிங் த ஃப்ளோர். உங்கள் கேள்விகள் அவங்கள நோக்கி. யார் முதல்ல ஆரம்பிக்கிறீங்க? என் பேர் வந்து தினேஷ் குமார் சங்கரன். நான் வந்தாசிந்து வரேன். திமுக சாரை பார்த்து கேட்குறேன். இந்த தலைப்பு பார்த்தீங்கன்னா 5 முனை போட்டின்னு வச்சுருக்காங்க. ஆனால் நிஜமாலேயுமே பார்த்தீங்கன்னா 5 முனை போட்டின்றது பார்த்தீங்கன்னா திமுகவில் தான் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா விசிகா, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்திய முஸ்லீம் யூனியன் லீக், அப்புறம் சிபிஐ, அப்புறம் கமல் கட்சி, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டணி தான். இன்றைக்கி புதுசாக வந்திருக்க தேமுதிகவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இத்தனை வருஷம் ஆண்டா பார்த்தீங்கன்னா 10 வருஷமாக பார்த்தீங்கன்னா கூட்டணியில் இருந்தாங்க. அவங்க வாக்கு பெற்று தான் இந்த அளவுக்கு ஆட்சி அமைச்சிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இந்த கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா இது இன்றைக்கி ஊடகத்திலே வருது. தனி சின்னத்தை கூட ஒதுக்க முடியாமல் உதயசூரியன் சின்னத்தில் நிற்க சொல்கிறாங்க, அழுத்தம் கொடுக்குறாங்க. எங்களுக்கு வந்து 6 சீட்டு தான் தேமுதிக கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அப்படின்றது பார்த்தீங்கன்னா வெட்ட வெளிச்சமாக ஊடகம் தருது. இந்த கூட்டணிக்குள்ளாரவே ஜெல்லு இல்லைன்றது தான் என்னுடைய பார்வையில் இருக்குது.
அது வந்து எப்படி இதை வந்து வெல்ல போகிறாங்கன்றது தெரில. குடும்பத்தோட ஒண்ணு மண்ணா இருக்கக்கூடிய விருந்தாளியை வாங்கன்னு கூப்பிடுவோம், புதுசா வந்தவங்கள வாங்க 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 வாங்கன்னு கூப்பிடுவோம்ல, அந்த மாதிரி இருக்கேங்கிறார். இல்லை இந்த கூட்டணி வந்து கொள்கையினால் விளைந்த கூட்டணி. இதில் வந்து சீட்டுக்காக வந்த கூட்டணி கிடையாது. இது வெறும் சீட்டுக்களுக்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி. ஆட்சி அதிகாரத்தை சுவைக்க வேண்டும், ஆட்சியில் இருக்கணும், இல்லை எம்எல்ஏ ஆகணும் அப்படின்னு சொல்லி வந்த கூட்டணி கிடையாது இது. இந்த கூட்டணியுடைய அடிநாதம் வந்து மதசார்பின்மை. பாசிச பாஜகவை எதிர்க்க வேண்டும். பாசிச பாஜக தமிழ்நாட்டில் காலூன்றக்கூடாது. சரி, அதுதான் சொல்கிறோம். அதுதான் சொன்னேன். இந்த 2026 தேர்தல் வந்து தமிழ்நாட்டுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய தேர்தல். தமிழ்நாடு அடுத்த லெவல் முன்னேற்றத்திற்கு செல்ல வேண்டும் அப்படின்னா அதனால் திமுகவால் மட்டும்தான் அதை சாத்தியப்படுத்த முடியும் அப்படின்ற அடிப்படையில் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள். பாசிச பாஜக எதிர்ப்புல விசிக, கம்யூனிஸ்ட் அவங்க சொன்ன கட்சிகள்லாம் இருக்கிறாங்க. தேமுதிக இருக்கிறாங்களா? அப்சல்யூட்லி. அந்த கிரெடென்ஷியல்ஸோட தான் ஓபிஎஸ் வந்திருக்கிறாரா? அப்சல்யூட்லி. அவங்க எல்லாம் பாஜக வாழ்க, மோடி வாழ்கன்னு குரல் எழுப்பியவங்க. கரெக்ட். சமீபம் வரைக்கும் இந்த கரெக்ட். இப்போ யாருக்கு மரியாதை? சரி, புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல. அதாவது தமிழ்நாடு இப்போ அரசியல்வாதிகள் திருந்திட்டாங்க. ஒரு புரிந்து கொண்டார்கள், கள யதார்த்தத்தை புரிந்து கொண்டார்கள். தமிழ்நாட்டை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரே சக்தி திமுக தான். தமிழ்நாட்டுடைய முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களால் மட்டும்தான் அதை செய்து காட்ட முடியும் அப்படின்னு இவர்கள் திடமாக நம்புகிறார்கள். பாஜகவை எதிர்க்கிறோம், அப்போ இங்க வந்து சேர்ந்துட்டாங்க அப்படின்னால இட் இஸ் அண்டர்ஸ்டுட். மோடி பக்தரா இருந்த ஓபிஎஸ் மோடி எதிர்ப்பாளரா மாறிட்டார். என்னது? மோடி பக்தரா இருந்த ஓபிஎஸ் மோடி அப்சல்யூட்லி. ஏன்னா தமிழ்நாட்டுடைய நலன் முக்கியமாக இருக்கிறது. மக்களிடையே செல்வாக்கு மிக்க ஒரே தலைவர் தமிழ்நாட்டில் யார் இருக்கார், அரசியல் தலைவர் யார் இருக்கா அப்படின்னா அது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், தி ராக் ஸ்டார் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தி ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. அந்த அடிப்படையில் இவர்களுக்கு வேற ஆப்ஷன்ஸ் கிடையாது, வேற வழி இல்லைன்னு. have you taken them for granted? No, not at all. See, ஒரு 3 முறை முதல்வராக இருக்காருங்க ஒருத்தர், அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். தமிழ்நாட்டில் வந்து 3 முறை முதல்வராக இருக்கக்கூடியவர். தமிழ்நாட்டு முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையை ஏற்றுக்கொள்ள வருகிறார் அப்படின்னாங்கன்னா அப்போ என்ன அர்த்தம்? அப்போ யாரை நம்புறாங்க மக்கள் அப்படின்றது தெரியுது. அரசியல் தலைவர்களுக்கும் புரியும்ல. இப்போ தேமுதிக வருகிறது, அண்ணன் ஓபிஎஸ் வராருன்னா அவங்களுக்கு தெரியுதுல்ல தமிழ்நாட்டு மக்களிடையே ஒரு பெரிய கிளேசங்கள் ஏற்பட்டிருக்காரு. Do you have a follow up? 9 வருஷம் பயணிச்சுட்டு ஆனால் இப்போ வந்து வெளியில் வேல்முருகன் போயிருக்கார். பார்த்தீங்கன்னா அவர் போயிட்டு சொல்கிறார், என்னன்னு சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, துறை அமைச்சர்கள், துறை செயலாளர்கள் எல்லாருமே தவறு செஞ்சிருக்காங்க, நான் அதை ஊடகத்தில் வெளிச்சம் காட்டுறேன். அவருக்கு கேட்ட சீட்டு கொடுத்திருந்தா சொல்லிருக்க மாட்டாங்க. அப்படிதான் பார்க்கணும். அப்போ கூட இருந்தால் தவறு நடந்தால் நாங்கள் அதை வெளியில் காட்ட மாட்டோம். அப்போ தமிழ்நாட்டு மக்களோட நலனுக்காக அவங்க கூட்டணியில் இத்தனை ஆண்டா பார்த்தீங்கன்னா பயணிக்கல. தமிழ்நாட்டு மக்களுக்காண்டி தன்னுடைய கட்சி தன்னுடையக்காக மட்டுமே கட்சி தான் வளரணுன்றதுக்காக பார்த்தாங்களே கண்டி கூட்டணிக்குள்ளே நடக்கிற தவறை வந்து மக்கள்கிட்ட சொல்ல. ஜிடிபி ஜாஸ்தியாக இருக்கு அப்படின்றாரு, கரெக்ட் தான் அப்படின்றாரு. அது மட்டும் இல்லை, ஆனால் இதை விட தினந்தோறும் செய்தியாளர் பத்திரிகை இது வரைக்கும் எங்கேயுமே எல்லாமே நடத்துறது கிடையாது. எல்லாமே பாலியல் குற்றத்திலிருந்து எல்லா குற்றத்திலுமே அதிகமாயிருக்கு. சட்டம் ஒழுங்கு வந்து சரியா இல்லை, இதெல்லாம் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்ற அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். ஒரே ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, சட்டம் ஒழுங்கை பற்றி யார் கேள்வி கேட்டாலும் அவர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் ஒரே ஒரு விஷயம்தான். என்ன அப்படின்னா, கடந்த 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி காலத்தில் எத்தனை குற்றங்கள் நடந்திருக்கு? சுமார் வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1500 1800 ஓவர் த லாஸ்ட் 10 year பீரியட் ஆஃப் த ஏடிஎம்கே ரூல். அதே போல் திமுக ஆட்சி காலத்தில் எத்தனை குற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு, சற்றே குறைந்திருக்கிறது. 1400 1500 அந்த கொடுங்குற்றங்கள், அதுதான் அவ்வளவுதான். புள்ளி விவரங்கள் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு இல்லைங்க அங்க ஜாஸ்திங்க இங்க கம்மி அப்படிங்கிற புள்ளி விவரம் அந்த விஷயத்துக்குள்ளே வரல. நம்ம அந்த விஷயத்துக்குள்ளே போல, நம்ம வந்து சட்டம் ஒழுங்கு அப்படின்ற அந்த விஷயத்தை பத்தி பேசுறோம். ஸோ சட்டம் ஒழுங்கு அப்படின்னு சொல்லி பேசும்பொழுது 1500 குற்றங்கள் நடந்திருக்கு, அதை விட சற்று குறைந்திருக்கிற அப்படின்னும் பொழுது எந்த அடிப்படையில், வாட் இஸ் த பேசிஸ், எந்த அடிப்படையில் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டதுன்னு உங்களால் சொல்ல முடியும்? இந்த குற்றங்கள் இது வந்து ஒரு 3000 ஆயிருக்கு, இல்லை ஒரு 4000 ஆயிடுச்சு, இல்லை சார் 2000 ஆயிடுச்சு சார், அதிமுக ஆட்சி காலத்தில் 1500 தான், இப்போ 2000 ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் சொல்லக்கூடிய பொதுமக்கள் வைக்கக்கூடிய விமர்சனங்களோ இல்லை வந்து எதிர்க்கட்சி தலைவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர் பாவம் 2021 கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி இதையே தான் பேசிட்டு இருப்பார், சட்டம் ஒழுங்கு சரியில்லை சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு. இந்த குற்றச்சாட்டுகள் வந்து பாலியல் குற்றச்சாட்டுகள் பெருகி இருக்கு, போக்சோ குற்றச்சாட்டுகள் பெருகி இருக்கு அப்படின்றாங்க. அதற்கு வந்து ஒரு சிறந்த இது என்ன அப்படின்னா, நம்முடைய அந்த கம்ப்ளைண்ட் மெக்கானிசம் எல்லாருக்கும் வந்து பாதுகாப்பான உணர்வு. நீங்க தைரியமா கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, we will take action அப்படின்ற அந்த பாதுகாப்பு உணர்வை ஒரே நிமிஷம். அதாவது 4 செவத்துக்குள்ள நடக்கக்கூடிய பாலியல் குற்றங்கள் வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா?
பொது வழியில நடக்கக்கூடியவை இல்ல பொது வெளியில அதுதான் சொல்றேன். இப்ப பொது வெளியில மரக்காணத்துல எத்தனை நடந்தது, குற்றங்கள் நடந்திருக்குன்னு இப்ப கேட்கிறேன். தூத்துக்குடியில எல்லாத்தையும் நடந்தது, தடுத்து நிறுத்தி 2 இன்னைக்கு வயசு பொண்ணு கற்பழிப்பு செஞ்சு துண்டு துண்டா வெட்டினது. சென்னையா இருக்கட்டும் சரி, எந்த இதுவா இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலயும் சிசிடிவி சாச்சுரேட்டட் பை சிசிடிவி கேமராஸ். பெண்கள் வந்து இவ்வளவு பாதுகாப்பாக உணர்ந்ததே கிடையாது. தேர்தல் இவ்வளவு உணர்ந்ததே கிடையாது. வார்த்தை ஒத்துக்கலாம். குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள். ஒரே ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, எப்படி வந்து இதை வந்து நம்ம சட்டம் ஒழுங்கோட லிங்க் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் சொல்ல முடியும் என்னால. பொள்ளாச்சி பாலியல் சம்பவம், அதுல அதிமுகவை சார்ந்தவர்கள் சம்பந்தப்பட்டிருக்க பார் நாகராஜன் ஒருத்தர், அதிமுகவுடைய மாணவருடைய சேர்ந்த இன்னொருத்தர், 2 பேரையும் காப்பாற்றுவதற்காக அந்த பெண்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்ல ஆக்ஷனே எடுக்காம அவர்களை பொத்தி பொத்தி பாதுகாத்தது அதிமுக. திமுக அரசு போராட்டம் நடத்திய பிறகு சிபிஐ வந்துச்சு. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அந்த அதிமுக நான் சொல்ல வேண்டாம்னு பாக்குறேன், அந்த வார்த்தை வாயில வருது, வேண்டாம். அந்த அதிமுகவை சார்ந்த அந்த பாலியல் குற்றவாளி கைது செய்யப்படுகிறார். அதிமுக அவர்களை பொற்றி பாதுகாத்து வந்தது. சத்யன் 10 நிமிஷம் பேசல இடைமறிக்கல. இப்ப எப்படி ஓடி வருவாரு பாருங்க. அதே பொள்ளாச்சி சம்பவத்துல அந்த குடும்பத்துக்கு துணை நின்னது அங்கே இருக்கிற எம்எல்ஏ பொள்ளாச்சி ஜெயராமன். உதயநிதி வந்து பொள்ளாச்சி ஜெயராமன் மகன் தான் இதை பண்ணான்னு சொல்லி கோர்ட்டில் போய் மன்னிப்பு கேட்டார். இனிமேல் நான் அவரை சம்மந்தப்படுத்தி பேச மாட்டேன்னு கோர்ட்டில் மன்னிப்பு கேட்டார். உருட்டு புரட்டு இதை தவிர்த்து திமுக வேறு எதுவுமே கிடையாது. உண்மையை பேச துணி இப்போ தெரிஞ்சா இப்போ எது கோடி வராது. அமைதியாங்க, நீ 10 நிமிஷம் கழிச்சு 10 நிமிஷம் பேச விட்டு. ஆமா, சிபிஐ வழக்கு கொடுத்தது யாரு? எடப்பாடியார் தானே. எங்க கள்ளக்குறிச்சி சிபிஐ கிடையாது, அண்ணா யூனிவர்சிட்டி சிபிஐ கிடையாது, அஜித் குமார் கடைசியில சிபிஐ வழக்கு கோர்ட்டு கொடுக்கும் சொல்லி அவசர அவசரமா 36 காவல் நிலைய கொலைகள், 2.5 வயசு குழந்தைல 80 வயசு பாட்டி வரைக்கும் இங்க வந்து பாதுகாப்பு இல்ல அப்படிங்கறத பொது வழியில இருக்கு. எல்லாத்துக்கும் மேல இங்க தலைநகர்ல அதுல என்ன திருட்டு வேலைங்கிறதையும் சொல்லிடுறேன். அண்ணா நகர் இங்க இருக்கிற சென்னையில ஒரு 10 வயது சிறுமி பாலியல் குற்றச்சாட்டு கோர்ட் சூமோட்டாவா எடுக்குது. எடுத்து சிபிஐ கொடுத்தா சிபிஐ இதை விசாரிக்க கூடாதுன்னு சொல்லி தடை போடுற கட்சி இது. சிபிஐக்கு விசாரணை கொடுக்கறது முதுகெலும்பு இல்லை. ஏன்னா உட்கார்ந்துக்கிறது எல்லாம் திமுக கவுன்சிலர் சிபிஐ கொடுக்க வேண்டியதானே. சிபிஐ கொடுக்க வேண்டியதானே. ஏன் வேண்டாம்? சிபிஐ கொடுக்க வேண்டியதானே. ஏன் வேண்டாம்? எந்த ஸ்டேட் ஏஜென்சியும் இன்னொரு ஏஜென்சிக்கு கொடுக்கறதை இயல்பாவே தடுக்கும். அப்ப எதிர்க்கட்சியா இருக்கும்போது தடிக்க வந்திருக்கல சிபிஐ கேட்டு கொடுத்தாருல. தூத்துக்குடிக்கு சிபிஐ மறுப்பது ஆளுங்கட்சியா வாடிக்கை. தூத்துக்குடிக்கு சிபிஐ எடுத்து நடத்துங்க, விசாரணை நடத்துங்க. அண்ணா இல்ல குற்றவாளிகளை காப்பாற்ற அறிக்கை விட்டவர் வலிப்பு வந்து இறந்தவர் சட்டமன்றத்துல. இங்க விக்னேஷ் முதல்வர் சட்டமன்றத்துல தண்டனை கொடுங்க. விக்னேஷ் ஒருத்தர் காவல் நிலை படுகொலை வலிப்பு வந்து இறந்தவர் சட்டமன்றத்துல சொன்னாரு. அதாவது இது எப்படின்னா எல்லா திமுக காரணங்களால காப்பாத்திதான் ஆகணும். கள்ளக்குறிச்சியில போலீஸ் ஸ்டேஷன் ஒரு 50 மீட்டர்ல கள்ளச்சாரம் கொடுத்து 68 பேர் இறக்குறாங்க. போனார முதல்வர் கரூருக்கு வேகமா ஓடுறாரு. ஏன் இதுக்கு போல 13 பேர் தெரிந்து கொண்டோம் அப்படின்னு அவர் தான் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவார். பிரச்சனை என்னன்னா பேசும்போது பதட்டம் எப்படி தெரியுமா? அடுத்தவங்க பதட்டப்படாதீங்க. ஒரு உண்மையை பேச ஆரம்பிச்சிருச்சுங்க உடனே ஓடி வந்து எதுக்கு? நீங்க அமைதி பொறுமையா கேளுங்க. உங்க டைம் வரும்போது பதில் சொல்லுங்க. அருணா ஜெகதீசன் ஒரு ரிப்போர்ட் போட்டாங்க. இவங்க எல்லாம் பிரச்சாரம் பண்ணது எடப்பாடியார் சொல்லிதான் சுட்டு கொண்டார் ரிப்போர்ட்டை படிக்க வேண்டியதானே. தைரியம் தான் சட்டமன்றத்தில் படிச்சிருக்கலாம் ரிப்போர்ட்டை. அதுக்கு சிபிஐ வழக்கு கேட்டாரு. சிபிஐ எடுத்து நடத்துங்கன்னாரு எடப்பாடி. உங்க ஆட்சியில் எத்தனை சிபிஐ வழக்கு கொடுத்தீங்க? அங்க எங்க நிறைய கொடுத்தீங்க? அங்க சிவகங்கையில அஜித் குமார் அடிச்சு கொள்ளு பொய் வழக்குல கோர்ட் சிபிஐ கொடுக்க போதுன்னு அவசரமா வந்து மத்தியானம் வந்து பேட்டி கொடுக்காரு. சிபிஐக்கு இந்த வழக்கு பரிந்துரை செய்கிறேன். ஏன் முதல்ல ஏன் ஜெயில? இந்த தேர்தல் வந்து தமிழ்நாட்டை ஈண்டு நிறுத்தறதுக்கு இல்ல, குடும்பம் கோபாலபுரம் குடும்பத்தில் இருக்கிறவங்க நல்லா இருக்கிற தேர்தல் இது, அவ்வளவுதான். ஓகே, இல்ல இப்போ ஒரே நிமிஷம். கோபாலபுரம் குடும்பம் இப்படி அப்படின்னு இந்த வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறாரு. மிதுன் வந்து எடப்பாடியுடைய மகன் மிதுன் வந்து ரோட்ல பிச்சை எடுத்துட்டு இருக்காருங்க. பிச்சை எடுத்துட்டு இருக்காரு. அவ்வளோ ஏழைங்க, அவ்வளோ இங்க இருக்கிறவங்க சொல்றோம். எடப்பாடியாரோட மகன் அரசியல் இருக்காரு. நான் சொல்றேன் கேளுங்க. எடப்பாடியாரோட மகன் அரசியல் இருக்காரா? ஏன் அவர் அரசியல் வரமாட்டாருன்னா எடப்பாடியார் மகன் அரசியல் இருக்காரா? அதுக்கு பயந்து போய் தான் அரசியலுக்கு வராம அதாவது இப்படி ஒரு பொய்யான குற்றச்சாட்டுகளை பொது வாழ்க்கையில் பல தியாகங்களை செய்த உதயநிதி மக்களவை ஏங்கி தவிச்சாங்க. உதயநிதி மாதிரி ஒரு தலைவர்களின் மக்கள் ஏங்கி தவிச்சாங்க. பல சாதனைகள் பண்ண உதயநிதி இப்ப துணை முதலமைச்சர், அவர்தான் முதலமைச்சர். எவ்வளவு ஒரு தரம் தாழ்ந்த விஷயம் தெரியுமா? பொது வழியில் இல்லாத ஒருவர், பொது வாழ்க்கையில் இல்லாத ஒருத்தர் வந்து பேரை குறிப்பிட்டு பேசுறது எவ்வளவு பயம் பாருங்க. அரசியலுக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சொத்து கணக்கை வெளியிட வேண்டும். வெளியிடுங்க, யார் வேண்டாம், என்ன கவலை இருக்கு? அரசியலுக்கு வந்த சொத்து கணக்கை வெளியிடுங்க. எவ்வளவு ஒரு விஷயம் பாருங்க. பொது வாழ்க்கையிலே இல்ல, அரசியலுக்கு வந்த சொத்து பட்டியல வெளியிடணும், அதனால வரலாம். இதுல ஒரு காரணம் என்ன கேளுங்க. என்ன பினாமி இது? அடுத்த சொத்துக்களை அவர் தான வச்சிருக்காரு. சரவணன் யாரோட பினாமி?
திமுகவுடைய சரவணா அந்த திமுக பினாமி. அப்பா, ரொம்ப நன்றி. தெரிஞ்சதா இப்போ? திமுக கொள்கையோட பினாமிங்க. அதான் 3 லட்சம் கோடி ஆட்கள் போட்ட லிஸ்ட் கவர்னர் இருக்கு. அதுல சரவணன் பேர் இருக்கானே நான் பாத்து. உங்க அண்ணன் இப்ப புதுசா கோட் கூட வாங்க முடியல விடுங்க. என்னோட பேரு தாக்கினேஸ்வரி. நான் திருவான்மியூர்ல இருந்து வரேன். என்னோட கேள்வி வந்துட்டு டிவிகே அவருக்கு தான். அதாவது ஒரு இடத்துல வேலை செய்யணும் அப்படின்னா அனுபவம் தேவை, பயிற்சி தேவை. இது ரெண்டுமே டிவிகேக்கு கிடையாது. அப்படி இருக்கும் போது அவங்க வந்துட்டு டிஎம்கேவை எப்படி வந்துட்டு அவங்க ஃபோர்ஸ் பண்ணுவாங்க? அவங்க எப்படி டிவிகே வெர்சஸ் டிஎம்கேன்னு சொல்லுவாங்க? ஏன்னா டிஎம்கே வந்துட்டு 75 வருஷமா இருக்காங்க. அவங்க மக்களுக்காக மறியல் பண்ணியிருக்காங்க, மக்களுக்காக இன்னும் நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது டிவிகே வெர்சஸ் எப்படி டிஎம்கேன்னு சொல்லுவாங்க? அவங்க ட்ராக் ரெக்கார்டு என்ன, உங்க ட்ராக் ரெக்கார்டு என்னன்னு கேட்குறேன். சரி, ஆமாம், அவங்க கேட்குற கேள்வி பார்த்தீங்கன்னா அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் எந்த இயக்கமே வந்து ஃபஸ்ட்டு வரக்கூடிய ட்ராக் ரெக்கார்டு அதுதான். மக்கள் மன்றத்தில் போய் நிற்கிறது தான் ட்ராக் ரெக்கார்டு. இதையும் தாண்டி சார் மரியாதைக்குரிய தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ டே ஒன்ல இன்றைக்கி வந்து நான் அரசியல் நிற்கலன்னு சொல்ல. அவர் வந்து பார்த்திங்கன்னா ரசிகர் மன்றத்தை வைத்து பல நல்ல சேவைகளை செய்து மக்கள் இயக்கமாக வந்து மக்கள் இயக்கங்களை வந்து பார்த்திங்கன்னா மக்களோட களத்தில் நின்று நீங்கள் இலங்கை தமிழருக்காக நின்று மீனவர்களுக்காக நின்று முடிச்சிடறாங்கண்ணே சேவையில ஒரு 4 வெரைட்டி முடிச்சிடறேன் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட்சிப்பா மூடிட்டு பயந்து ஓடுற கூட்டம். 4 சேவை நாங்கள் அட்டை கத்தி கிடையாதுன்னு, மண்குதிரை கிடையாதுன்னு, காகித கப்பல் கிடையாது மாதிரி எடப்பாடி பழனிசாமி மாதிரி நாங்கள் மக்கள் மன்றத்தில் நிற்கிறவங்க. 4 சேவை சொல்லுங்க. மக்கள் மன்றத்தில் நிற்கிறவங்க நாங்க கூவத்தூர்ல போயிட்டு கொத்தா பணம் கொடுத்து 1 மணி நேரத்துல முதலமைச்சர் அவங்க கிடையாது, காலில் விழுந்து முதலமைச்சர் அவங்க கிடையாதுன்னு. நாங்க மக்கள் களத்துல நின்று முதலமைச்சர் ஆகுறாங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா காலில் விழுந்து முதலமைச்சர் ஆகுற உங்க 10 வருஷம் எடப்பாடி பழனிசாமி என்ன முதலமைச்சர் யார் உங்களுக்கு வாக்களிச்சா? எத்தனை நேரத்துல ஜெயிச்சீங்க? உங்க விஜயோட வயசோட அனுபவம் எங்க தலைவருக்கு எடப்பாடியாருக்கு பொது வாழ்க்கையில உங்களுக்கு என்ன அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க? கரூர்ல சம்பவம் நடந்தனே சார்ட்டர்ட் ஃளைட் எடுத்து பயந்து பணியூர்ல போய் உட்கார்ந்து ஒருத்தர் வச்சிருக்காங்க. ஆமா, இதே எடப்பாடி கரூர்ல இன்சிடென்ட் ஒன்னு நடந்த உடனே தெரிச்சு ஓடி போய் சார்ட்டர்ட் ஃளைட் எடுத்து 40 நாள் பணியூர்ல ஒளிஞ்சிட்ட ஒரு ஆளை உட்கார்ந்து எடப்பாடி பழனிசாமி 2 கவர்னரை வந்து அதிமுகவில் கைப்பிடிச்சு ஆட்சி நடத்தார்ல அந்த சேவை இதான் சார் எடப்பாடியோட சேவை. இல்ல சார், அவங்க கரூர்ல பதுங்கினாங்கன்னு பதுங்கினவங்களை எதுக்கு நீங்க வந்து கொடி பிடிச்சீங்க? அப்பதான் சார் பிள்ளாரி சொல்றீங்க. அப்பதான் சார் பிள்ளாரி போடுங்க கூட்டணிக்கு. நீங்க சட்டமன்றத்துல எதுக்கு வாய்ச்சவடால் பேசுறீங்க? பொது வெளியில இருக்கிறத பார்த்து மக்கள் நம்மள எடை போடுவாங்க. இந்த மாதிரி தரம் தாழ்ந்தலாம் நம்மளால போக முடியாது. விமர்சனம் ரொம்ப நேரம் ஆகாது. விஜய்ங்கிறவர் அரசியல் களத்துல இவராதான் சொல்றாரு 4 சேவை செய்யறாங்க. நான் ஒரு 4 சேவை சொல்லுவேன். ரத்தம் கொடுத்தாருன்னு சொல்லலாம், அன்னதானம் போட்டாருன்னு சொல்லலாம், இல்ல கல்விக்கு வந்து படிப்பறிவு இத்தனை பேர் கொடுத்தது எதை ஒன்று சொல்லலாம், அதை சொல்ல முடியாது. நான் என்ன கேட்டேன், இதை கேட்டதுக்கு தனி நம்பர் விமர்சனம் எடப்பாடி அவரே ஒரு விஷயம் கேளுங்க. இவர் தாவகா பேசுற இவர் அவர் தாவகாவே இவங்களை மதிக்கல. இவர்தான் வந்து நான் கொள்ளடிக்கல. ஒரு விஷயம் பேசணும்னா கேட்கற பொறுமை யாருக்குமே கிடையாது. ஏன்னா அவங்கள்ட்ட உண்மையை பேசுறவங்க யாருமே உண்மையை பேசுறவங்க யாருமே வந்து இடைமறிச்சு கத்திட்டே இருக்காங்க. நீங்க பதறீங்களே. ஒரு நிமிஷம், நான் என்னை பார்த்தா பதட்டமா தெரியுது, அவரை பார்த்தா பதட்டமா தெரியுது. மண்குதிரையை வச்சு நீங்களே பதறீங்க. யாரை பார்த்தா இப்ப பதட்டமா இருக்கு? கேள்வி அந்த எனக்கு தான் படபடன்னு வருது. என்கிட்ட கேட்டீங்க, நான் பதில் சொல்றேன். நான் சேவை சொல்லுன்னா களத்துல இல்ல எடப்பாடி பத்தி என்ன பிரயோஜனம்? சரவணன் என்ன ஒரு தப்பா சொல்றேன். ஸ்டாலின் அவர்களே எங்களுக்கும் என்டிஏக்கும் போட்டின்றார். புரியுதா? என்டிஏ என்ன சொல்லுன்னு கேட்டீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டில் ஒன்றும் கிடையாதுங்க, ஆட்சியில பங்குன்றார். இதுதான் ஜெயலலிதா அம்மா வச்சிருந்தா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அதிமுக நிலை கதி. நான் வந்து சகோதரிக்கு ஒரு பதில் சொல்றேன். நீங்க தவற கேட்டீங்க. அவர் தாவாக ஆதரவாளர், தாவாக்காவே அவரை மதிக்கல. என்ன ஆதரவாக தான் வந்திருக்கிறாரு. என்ன அடிப்படை ஒரு விஷயம், களம் அரசியல வந்தா விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் கிடையாது. நீங்க கேட்குற கேள்வி எல்லாரும் கேட்பாங்க, நீங்க என்ன பண்ணிட்டீங்க, எதற்காக நான் உங்களை வந்து ஓட்டு போடணும், உங்கள் கொள்கை என்ன கேட்பாங்க. இது வரைக்கும் அது சொல்கிறக்கூடிய இடத்துல தாவகா கிடையாது. ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ். அது எல்லா கட்சியிலேருந்து கொள்கையை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாட் ஜிபிடி இருக்குல்ல, அதை போட்டு கட்சியோட கொள்கை அப்படின்னு சாட் ஜிபிடி அடிச்சோன்னே வரும்ல ஒரு 10 பாயிண்ட், அதை எடுத்து போட்டாச்சு. எதை கேட்டால் திடீர்னு சமத்துவம், திடீர்னு சமூக நீதி, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்டால் பதில் வராது. இதுதான் இன்னைக்கு கலாச்சாரம். இன்னைக்கு ஃபீல்டில் உங்களுடைய ஒவ்வொருடைய பலதரப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையில் ஏற்றம் பெற செய்வதற்கு அதிமுக என்ன செஞ்சதுன்னு என்னால பட்டியல் போட முடியும். மற்ற 3 பேரை இதை செய்வோம் தான் சொல்லுவாங்க, செய்யக்கூடிய இடத்துல இருக்காங்கன்னு கேட்டால் கிடையாதுன்னு தான் வரலாறு. சத்யன் கேரா கேள்வி இருக்கா? என் பேர் அப்துல் ஷாஃபியோ, நான் சென்னை வெளியாக்கத்துலேருந்து வரேன். உங்களோட தேர்தல் அறிக்கையில் 3 கேஸ் சிலிண்டர் கொடுக்குறதா சொல்லியிருக்கீங்க, ஃப்ரிட்ஜ் கொடுத்துருக்காங்க, ஃப்ரிட்ஜ் சொல்லியிருக்கீங்க. இன்னைக்குள்ள நிலைப்பாடில் ஒரு சிலிண்டர் கிடைக்கிறதுக்கு தட்டுப்பாடாக இருக்குது. எந்த அடிப்படையில் 3 சிலிண்டர் சொல்கிறீங்க? நாளைக்கே வார் முடிஞ்சு நார்மல் நிலைமைக்கு வந்துட்டாலும் ப்ரொடக்ஷன் நம்மக்கிட்ட இல்லை கேஸு, அது எப்படி நீங்கள் கொடுப்பீங்க 3 சிலிண்டர்? நிதிக்கு என்ன பண்ணுவீங்க? பிரதர், நிதிங்கிறது வந்து நிதி மேலாண்மையை பொறுத்து. அவங்க கஜானா இன்றைக்குமே காலியெல்லாம் இருக்காது.
ஒன்றும் இல்லை. இப்போ திமுக வந்து நாங்கள் எதிர்கட்சியாக உட்காரும்போது போர்க்கொடி தூக்குவாங்க, மின்சார கட்டணம் உயர்த்தாத எல்லாம் உயர்த்து. ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லாத்தையும் உயர்த்தி இன்றைக்கி அது மூலமாக கட்டக்கூடிய வருவாய் மட்டுமே 1,34,000 கோடி ரூபா. வளர்ச்சிக்கு போடுவீங்களா? ஃப்ரீ கேஸ், ஃப்ரீ சிலிண்டர், நம்ம கூடிய செலவினங்கள் என்ன? வருவாய் சுற்றிலும் பூஜ்ஜியமான மாநிலம் கிடையாது. நம்மள்ட்ட வருவாய் இருக்கு. சார், நீங்க நாம வந்து ஜிடிபில 2வது இடத்துல இருக்கிறது. நீங்க என்ன சார் சொல்றீங்க? 10 லட்சம் கோடி கடன் அப்படின்னு வளர்ச்சிக்கு போடுவீங்களா? இலவச பட்டு புடவை வேஷ்டில இருந்து அள்ளி கொடுக்குறீங்களா? அவருக்கு புரியுற மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுதான் சொல்ல வரேன். இப்போ நம்ம இந்த செலவினங்கள்ங்கிறது இருக்கிறத விட நம்ம வருவாய்க்கு மேலே போச்சுன்னா தான் நம்ம கடன் வாங்குவோம். திமுக மாதிரி 5 லட்சம் கோடி கடன் வாங்கி மூலதன செலவுகள் எதுவுமே பண்ணாமல் எல்லாம் கொள்ளடிக்கிற மாதிரி கிடையாது. வரக்கூடிய விஷயத்துக்கு ஒரு அடிப்படை உதாரணம் சொல்ல, 2011 2021 வரைக்கும் அதிமுக வாங்கிய நிகர கடன் எவ்வளோ தெரியுமா? ஒரு வருஷத்துக்கு 37,000 கோடி ரூபாய் தான். 10 வருஷத்துக்கு 3,70,000 கோடி ரூபா. ஆனால் 7 லட்சம் கோடி உற்பத்தி இருந்த தமிழ்நாடு வந்து 23 லட்சம் கோடியை விட்டுட்டு போனோம். ஆண்டுக்கு சராசரி 1.5 லட்சம் கோடி வருவாய் உற்பத்தி. அப்போ 1.5 லட்சம் கோடி மூலமாக நம்மளுக்கு வரக்கூடிய மறைமுக வருவாய், நேரடி வருவாய் இது இருக்குது. இதுதான் கஜானாக்கு வருது. நீங்கள் தான் கஜானாக்கு காசை கொடுக்குறீங்க. 3 சிலிண்டர் கொடுக்கலன்னா 3 சிலிண்டரோட செலவு எவ்வளோ வச்சு? ஒரு குடும்பத்துக்கு 1000 ரூபா. ஒரு சிலிண்டரோட காசு 1000 ரூபானா ஒரு செலவு ஒரு குடும்பத்துக்கு 3000 ரூபா ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. இதனுடைய பயனாளிகள் எத்தனைங்கிற ஒரு கணக்கு இருக்குது. இந்த நிதியை நம்ம எங்கேருந்து எடுக்கணுங்கிற ஒரு திட்டம் இருக்குது. திட்டம் இல்லாமல் சும்மா திமுக மாதிரி அடிச்சு விடுற கட்சி வந்து அதிமுக கிடையாது. அரசு கல்லாப்பட்டியை பார்த்தவங்க 2 பேரும் தெரியும், செய்வாங்க. இல்லை, இன்னொரு உதாரணத்தை சொல்ல, அதுக்கு இன்னும் சொன்னார், கொரோனாங்கிற காலகட்டத்தில் 1 வருஷம் வருவாயே கிடையாது கவர்மெண்ட். அதே எப்படி ஒரு குடும்பத்துக்கு அரிசி பருப்பு என்ன போச்சு? கிடைக்கிறதெல்லாம் தடுக்கிறவங்க இவங்க தான். ஏன் கொடுக்குறீங்கன்னு வயிற்றுலயும் வாயிலும் அடிச்சுக்கிறவங்க. அவரு வெறுமனே 2 சிலிண்டரை பற்றி கேட்டார். இன்னும் ஸ்பெஷல் ஐட்டம்லாம் இருக்குது. 10,000 ரூபாய் இருக்குது எல்லா குடும்பத்துக்கும். ஆண்களுக்கும் இலவசம், பெண்களுக்கும் இலவசம் பேருந்து இருக்கு. அதுக்கெல்லாம் என்ன கணக்கு நல்ல கஜானால இருக்குன்றாரு. அவரை கேட்டு சமாளிச்சவங்க அதான் சொல்லுவாங்க. சரவணன் சொல்லுவாரு, என்னங்க நீங்க கடன் வாங்கிட்டீங்கன்னா எங்க அலோ பண்ண அளவுக்கு தாங்க வாங்கியிருக்கோம். நீங்க சொத்து எவ்வளவு மதிக்கிறதோ அவ்வளவுதான் கடன் கொடுப்பான். இன்னும் இல்லங்க, இந்த அலோ பண்ண விகிதத்தை விட நிறைய மாநிலங்கள் தாண்டி வாங்கிட்டு டெட் டு ஜிஎஸ்டிபி ரேஷியோ நம்ம கட்டுக்குள்ள வச்சிருக்கோம். என் பிள்ளை யோகியம் தான் சொல்லணுமே தவிர அவன் அளவுக்கு அயோக்கியம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. நான் என்ன கேட்குறேன்னா, நான் நல்லா நிர்வாகம் பண்ணுவேன் தான் சொல்லுவேன். அவன் அளவுக்கு மோசமாக நான் கடன் வாங்கணும்னு சொல்றது நல்ல ஆட்சி முறைக்கு நிர்வாகத்துக்கு வழியாகாது. நான் என்ன கேட்குறேன், சகோதரர் சண்டை போடல. சமுதாயத்தில் பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க. பணக்காரன் இருக்கிறான், ஏழை இருக்கிறான். நம்ம கொடுக்கக்கூடிய திட்டம் வந்து அந்த பயனாளி சரியான பயனாளிக்கு போய் சேரணும். இப்ப பஸ்ல வந்து ஆண்களுக்கு மட்டும் எது இலவசம் கொடுக்குறீங்க? ஏன் அரசு பொதுத்துறை நிறுவனம் பெண்களுக்கு ஆண்களுக்கு ஏன் கொடுக்க கூடாது? உங்க அறிவிப்புல ஏன் போன முறை 10,000 இல்ல? உங்க அறிவிப்புல ஏன் 3 சிலிண்டர் போன முறை இல்ல? உங்க அறிவிப்புல ஏன் 2021 வரைக்கும் ஏன் இல்லன்னு கேக்குறேன். 21 வரைக்கும் ரொம்ப சின்ன புரிதல் தாங்க. நீங்க ஏன் இல்லன்னு சொல்லிட்டுமா சார்? நான் எப்பவும் பேசுறது ஓகே. நடத்துற குடும்பம் இன்னைக்கு 10,000 இருந்தாலும் பத்த மாட்டேங்குது. இப்படி சொல்றது அப்ப கண்டிப்பாக ஒருவருக்கு நிவாரண லாவணி கச்சேரிங்க. இது ஒரு லாவணி கச்சேரி. அவன் சொல்லுவான், நீங்க இப்பதான் கண்டுபிடிச்சீங்களா? நீங்க சொல்லுவாங்கல்ல, தெய்வங்க நான் முள்ள மாதிரிங்க, நான் முடிச்சா வைக்கிங்க. உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சம தங்கச்சி எப்படின்வாங்களே, அந்த மாதிரி தெய்வங்க மாறி. நீங்க அவங்க பொள்ளாச்சி சொன்னா முள்ள மாதிரி முழிச்சவங்களோட மோசமான போன் பண்ணிட்டீங்க. இல்ல தமிழ் தேசியம்ங்க அப்படி நான் சொல்லட்டுமா? நாங்களா இப்படி எங்க ஊழல் பிரச்சனை மாட்டணும். அதிமுக 22 அமைச்சருக்கு மேல ஊழல் பட்டியல் அவங்க கொடுத்தாங்க. 2021 ஆரம்ப காலத்துல திமுக கொடுத்தாங்க. எத்தனை வேலுமணி மேல, தங்கமணி மேல, விஜயபாஸ்கர் மேல பட்டியல் கொடுத்தாங்க. நான் சொல்றேன் எவ்வளவு இருக்குன்னு சொல்றேன். இப்ப இவர் சொன்னார்ல, நான் என்ன பண்ணணும்? நாங்க என்ன பண்ணணும்? நீங்க கொள்ளை அடிச்சிட்டாங்க பேசுற நீங்க என்ன பண்ணீங்க? அரசியல் கட்சியா? உங்க தலைவர் என்ன பண்ணாரு? எத்தனை வழக்கு போட்டாரு? சீமான் ஊழல் வாரின்னு சொல்ற மேல எத்தனை வழக்கு போட்டாரு? சொல்லுங்க. எங்க அரசியல் வேற தளத்தை நோக்கி போகுது. ஒண்ணும் கிடையாது. உங்க அரசியல் வெறும் வாயில கம்பு மட்டும் அரசியல். இதே மாதிரி தான் சொல்லிட்டு ஒண்ணு வேணாம். நான் இந்த கூட்டத்தை பார்த்து கேட்கிறேன். நீங்க எல்லாம் இப்போ சென்னையில் இருக்கீங்க. தண்ணி நீங்க எங்கேருந்து குடிக்கிறீங்க? யார் வீட்டுக்குன்னா குழால வருதா? வாட்டர் கேன் வாங்குறோமா? ஒரு வாட்டர் கேனோட விலை இன்னைக்கு 40 ரூபாய். 25 கேனோட விலை 1000 ரூபாய். ஒரு வருஷத்துக்கு 12,000 ரூபாய். 5 வருஷத்துக்கு 60,000 ரூபாய். ஒரு குடும்பம் இதே விலையிலேயே பயன்படுத்தினா 50 ஆண்டு காலத்தில் 6 லட்சம் ரூபாய்க்கு தண்ணி பயன்படுத்துகிறோம். உங்களுக்கு தெரியாது. நீங்களாம் தண்ணியில் டப்பாவில் பார்க்குறீங்க. நாங்களாம் தண்ணி எங்கன்னா அந்த குட்டையில் தண்ணியில் தள்ளிட்டு தண்ணி குடிச்ச சமூகத்தை சேர்ந்தவங்க, அந்த தலைமுறையை சேர்ந்தவங்க நாங்கள். உங்களுக்கு ஏன் தண்ணி விலை? தண்ணி என்பது உயிர் ஆதாரமா இல்லையா? ஒரு மனிதனுக்கும் ஒரு உயிருக்கும் கிடைக்க வேண்டிய பொருளா இல்லையா? அந்த பொருள் எப்படி விற்பனை பண்ணுமா மாறிச்சு? இந்த கேள்வியிலேருந்து நாங்கள் வரோம். நீ அங்கே அதை பண்ணியா, நீ இங்கே இதை பண்ணியா, நீ எவ்வளோ திருண்ணா, நீ அங்கே திருண்ணியா? அது இல்லை எங்கள் அரசியல். அது
அதுக்கு 75 ஆண்டு காலம் அது கெட்டு போச்சு. அப்போ இதை நாங்கள் பார்க்குறோம். இன்றைக்கு நீங்கள் சென்னையில் ஏதாவது ஒரே ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு சாலையில் குண்டு குழியெல்லாம் போயிட முடியுமா? நம்ம ரோட் டேக்ஸ் கட்டுறோம்ல, சாலை வரி கட்டுறோம்ல, எங்கன்னா போக முடியுமா? ஒன்றும் வேணாம். சென்னையில் காற்று சுவாசிக்கிற தரத்தில் இருக்கு. நான் கும்மிடிப்பூண்டி பகுதியில் இருக்கிறேன். கும்மிடிப்பூண்டி பகுதியில் இந்தியாவிலேயே அதிகப்படியாக டெல்லிக்கு அடுத்தபடியாக காற்று மாசு அங்கே தான் இருக்குது. ஏன் வருது? கும்மிடிப்பூண்டி முழுக்க விவசாய நிலங்கள் இருந்த இடம். சிப்காட் இண்டஸ்ட்ரின்னு கொண்டு போய் உலகத்துக்கு எல்லா குப்பையும் எல்லா ரெட் இண்டஸ்ட்ரியும் கொண்டு போகிறாங்க. இதெல்லாம் மாற்றணும்னு நினைக்கிறோம். நீங்கள் ஊழல் பண்ணுறீங்க, இந்த தொகை இங்கே தான் இருக்க போது எங்கே இருந்தாலும் வசூல் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் உடைக்கிற மலையை எப்படி உருவாக்குவீங்க? எடுக்கிற மணலை எப்படி உருவாக்குவீங்க? வெட்டுற மரங்களை எப்படி உருவாக்குவீங்க? இந்த படத்துல பேசுற மாதிரி புரட்சிகரமான வசனம். பாத்தீங்களா மலையை இடிக்கிறாங்க, பாத்தீங்களா மலை இடிக்கலையா? நீங்க சொல்லுங்க. மலை உடைக்கல நீங்க சொல்லுங்க. சரி செய்யறதாங்க இப்ப முயற்சி. தண்ணி நீங்க சொல்லுங்க. மலையை நம்ம உடைக்கலையா? இங்க உடைக்கலையா? இங்க தாம்பரத்துக்கிட்ட குவாரி ஆகலையா? அதுல எவ்வளவு பேர் உந்து தினம் நம்ம பார்க்கலையா? அந்த குவாரியில் இருக்க தண்ணி இப்ப இவருக்கு நல்ல தண்ணி வேண்டாவா? இவர் தான் உலகத்திலே இப்பதான் மாடு தண்ணி உலகத்துல இது வரைக்கும் மனுஷன் அப்படின்னா கேன் தண்ணி குடிச்சானா? இந்த 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகம் நடந்து வந்த லட்சாண்டு காலத்துல சோ இதெல்லாம் நீங்க முன்னுரிமை கொடுக்குறீங்க. பாயிண்ட் டேக்கன். இப்ப நம்ம இலவசத்தை பத்தி ஆரம்பிச்சோம். இப்ப இன்னைக்கு பிரதான கட்சிகள் அதிமுக, திமுக, தாவேகா கூட இலவசங்களை நிறைய அள்ளி கொடுக்குறாங்க. இலவசம்னு சொல்றாங்க, சோஷியல் வெல்ஃபேர்னு சொல்றாங்க. போற திசை சரியான திசை. இந்த இலவசங்கள் தான் தேவைதான், மக்களுக்கு தேவைதான் எவ்வளவு பேர் கருதுறீங்க? தேவையானவை தான், சரியான போக்குல தான் இருக்கு அப்படின்னு. இல்ல ரொம்ப ஆபத்தான போக்கு, ரொம்ப எல்லை மீறி போயிட்டு இருக்குன்னு எவ்வளவு பேர் கருதுறீங்க? பல பேருக்கு கருத்தே இல்லை போல் இருக்கே. என் பேர் வந்து சந்துரு. நான் வந்து குரோம்பேட்லேருந்து வரேன். ஒரு தலைப்பு சார்பாக நான் கேள்வி கேட்கறதுக்குள்ள அவங்க அடுத்தடுத்த தலைப்பு போயிட்டு கஷ்டம் புரியுதா உங்களுக்கு? மாறிட்டாங்க. நம்ம கேள்வி எடுக்கிறதுக்குள்ள அந்த டாபிக் வந்து வெளியே போயிட்டு வேற டாபிக் போயிட்டாங்க. அந்த கேள்வி முடியல. ஒரு தலைப்பு எங்கேயோ போய் முடியும். அதாவது இப்போ நான் ஒரு கேள்வி எழுப்பினா கூட அந்த கேள்வி பழசாயிடும். அந்த அளவுக்கு டாபிக் மாறி சொன்னீங்க. இப்போ வந்து நாம் தமிழ்லேருந்து வந்திருக்கவர் வந்து ரோடு எல்லாம் குண்டு குழியமாக இருக்குது, எந்த சாலையுமே சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, எல்லா சாலையுமே சரியாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ தேர்தல் வரப்போகுது. எல்லா சாலையும் சரியாக தான் இருக்குது. அதிமுக சைட்லேருந்து வந்திருக்காரு. அதிமுக சார்பாக வந்திருக்கிற கேள்வி வச்சுருக்கேன். அவருக்கு ஒரு கேள்வி வச்சுருக்கேன். அவர் வந்து இவர் சகோதரர் வந்து கேஸ் தட்டுப்பாடு சம்மந்தமாக பேசினார். அதில் வந்து நிதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். நிதியை தான் வந்து நாங்கள் எப்படி வந்து திரட்டுவோம், இல்லை நிதியை தான் வந்து நாங்கள் அதுக்கான சோர்ஸை தான் பற்றி பேசினாரே தவிர வந்து அந்த தட்டுப்பாடுக்கான அவசியத்தை குறைப்போம் அப்படின்ற ஒரு சொல்யூஷனை கொடுக்கல. அது நம்ம கையில் இல்லை. கேஸ் இல்லை, உற்பத்திக்காக ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு குளோபல் சப்ளை சார்ந்தது இல்லை. மாநில அரசுகளுக்கு ரோலே கம்மி இல்லை. இதில் ப்ரொடக்ஷன் கம்மி. அப்படி வேற ஏதாச்சும் சொல்யூஷன் கூட அவங்க சொல்றதுக்கு அட்லீஸ்ட் யோசிக்கலாம். நம்மளே அதுக்கான ஒரு ஸ்டெப் எடுக்கல. அந்த நிதி பத்தி பேசுறாங்க. இல்ல அருமையான இல்ல நாளைக்கு ஏதாச்சும் திருப்பி ஏதாச்சும் வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சுனா கூட தட்டுப்பாடு கண்டிப்பா ஏற்படும். அப்ப ஏற்படும் போது வந்து நிதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸெப்ஷனே சொல்லி தப்பிக்க முடியாது. உற்பத்தி இருந்தா தானே நமக்கு வந்து கேஸ் நாளைக்கு அருமையான கருத்தை சொல்லியிருக்காரு. அவர் கருத்தை சொல்லியிருக்காரு. அடுத்த கேள்வியா இருக்கு. இல்ல ஒரே நிமிஷம். இப்போ இந்த ஒட்டி என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து சீஃப் மினிஸ்டர்ஸோட வீடியோ கால் கான்ஃபரன்ஸ் பண்றாராம். முந்தா நேத்து வந்து பாராளுமன்றத்தில் பேசும்பொழுது என்ன சொல்லியிருக்காரு, கோவிட் சிச்சுவேஷன் மாதிரி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பிரச்சனைகள்னால பல உலக நாடுகள் ஏற்கனவே வந்துருச்சு, நமக்கு இன்னும் வரல. இல்ல அதாவது பல உலக நாடுகள் வந்து கோவிடை வேற மாதிரி ஹேண்டில் பண்ணாங்க. தயவு செய்து ஐயா மோடி அவர்களே, கோவிடை பற்றி நீங்கள் பேசாதீங்க. கோவிட்னால மக்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளவு துன்பப்பட்டார்கள், எவ்வளவு மோசமாக பாதிக்கப்பட்டார்கள். அப்போ வரும்போது நீங்கள் வெளியிலேயே வரல, படுத்து தூங்கிட்டு இருந்தீங்க. நல்லா வெறும் தாலி பஜாவோ அப்படின்னு சொல்லி ஒரு தட்டை தூக்கி வச்சு அடிக்க சொன்னீங்க. இதுதான் நீங்கள் கொடுத்த தீர்வு. தயவு செஞ்சு இப்போ இருக்க கிரைசிஸில் அது போல் தட்டை தூக்கிட்டு வந்து அடிங்க. அப்புறம் இப்போ இங்கே தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை, இப்போ ஏடிஎம் கேட்காரன்னு தூக்கி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ தயவு செய்து அப்படிப்பட்ட தீர்வுகளை கொடுக்காதீர்கள். அருமையான இதை ரைஸ் பண்ணியிருக்காரு. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து எல்பிஜி ப்ரொடக்ஷன் வந்து தமிழ்நாட்டில் இந்தியாவில் என்ன பண்ணியிருக்கீங்க, அம்பானி நிறுவனம் எல்பிஜியை இன்னும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம ஊரில் தட்டுப்பாடு இருக்கு. இதை அனுமதித்து கொண்டிருப்பது யார் அப்படின்னா பாஜக. பெட்ரோல் விலை வந்து ஏறாமல் இருக்கு. ஒரே காரணம் என்ன அப்படின்னா 5 மாநில தேர்தல் இல்லை அப்படின்னா இன்னைக்கு நம்ம 10 ரூபாய் ஜாஸ்தியாக்கியிருப்போம். என்ன பண்ணியிருக்காருன்னா இன்னைக்கு மோடி 10 ரூபாய் வந்து எக்ஸைஸ் டியூட்டியை குறைச்சிருக்காரு. எக்ஸைஸ் டியூட்டியை குறைச்சிருக்காரு. ஏன் குறைச்சிருக்காரு அப்படின்னா எண்ணெய் நிறுவனங்கள் லாபம் குறைஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக. நம்ம கேள்வி எல்லாம்
இப்போ குறைக்க முடிஞ்ச உனக்கு ஏன் இதை 6 மாசத்துக்கு முன்னாடி குறைக்கல? கஷ்டம் தானே பட்டுட்டு இருந்தோம். தேர்தல் வாக்குறுதியில் 2021 பெட்ரோலுக்கு வந்து 3 ரூபாயும் 4 ரூபா 5 ரூபா 4 ரூபா குறைக்கிறேன்னு சொல்லிட்டு பெட்ரோலுக்கு 2 ரூபாய் 3 ரூபாய் குறைச்சாங்க, டீசலுக்கு குறைக்கல. ஏன் அந்த வாக்குறுதியை கொடுத்தீர்கள்? நீங்க அதை முழுமையா ஏன் நிறைவேற்றவில்லை? இப்போ என்ன சொல்றாங்க, 2021 இந்த வாக்குறுதியை கொடுத்தீர்களே, பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கிறேன்னு சொன்னீங்களே அப்படின்னா, இந்தியாவிற்கே எடுத்துக்காட்டாக அப்போ விலையை 3 ரூபாய் குறைச்சது யார்? வாக்குறுதி என்ன கொடுத்தீங்க, என்ன பண்ணீங்க சொல்லுங்க. கொஞ்சம் இருங்க சார், கேளுங்க. நீங்க மிஸ்லீட் பண்றீங்க. புரியும் சார் எனக்கு. தமிழ் புரியும் எனக்கு. இல்ல அவங்களுக்கு புரியாது. நீங்க அதனால நீங்க வந்து உங்களுக்கு என்ன புரியும்னு சிரிப்பா சிரிக்கிறது விடுங்க. இன்டர்பிரேஷன் தேவை 3 கிடையாது. ரூபாய் குறைச்சீங்க. ஆமா, குறைச்சோம். ஏன் 5 ரூபாய் குறைக்கல? 4 ரூபாய் அதுதான் வாக்குறுதி கொடுத்தீங்க. பதில் சொல்றேன். பதில் சொல்றதுக்கு முன்னாடியே குதிச்சீங்கன்னா எப்படி? பதில் சொல்லுங்க. மிஸ்லீட் பண்ணாதீங்க. பொய் சொல்லாதீங்க. தமிழ் புரியும். கொஞ்சம் பொறுமையா இருங்க. கேக்குறேன். பொய் சொல்லாதீங்க. உண்மையை சொல்லுங்க. ஏன் உண்மையா தான் பேசுறேன். பேசுங்க. பொய் பேச முடியாதீங்க. பொய் பேச முடியாது. ஒரே நிமிஷம். சிலிண்டர் 100 ரூபாய் தரேன்னாங்களே. 5 வருஷத்துக்கு அது வரவில்லை. எல்லாத்துக்கும் பதில் வச்சிருக்கேன் சார். ஒரே நிமிஷம். என்ன வாக்குறுதி கொடுத்தோம்? டீசல் விலையை குறைப்போம், பெட்ரோல் விலையை வந்து குறைப்போம் அப்படின்ற அந்த வாக்குறுதியை கொடுத்தோம். பெட்ரோல் விலை 3 ரூபாய் குறைச்சோம். அதற்கு மேலே ஏன் குறைக்க முடியல அப்படின்னா, அப்போது கடுமையான நிதி தட்டுப்பாடு, இதைத்தான் செய்ய முடிந்தது. அதுதான் ஒரே பிரச்சனை. இப்போ நாம் சந்தித்து கொண்டிருக்க, ஒரு நிமிஷம் இருங்க சார், கொஞ்சம் இருங்க சார், அவசரப்படாதீங்க சார். என்னன்னா இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை இப்போ நம்ம வந்து வாக்குறுதிகள் கொடுத்துருக்கிறோம். 505 வாக்குறுதிகளில் 404 வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டுருக்கிறோம். கொஞ்சம் இருக்கக்கூடிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியலன்னா என்ன காரணம்னா நிதி ஆதாரம். அது முக்கியமான காரணம். ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். திமுக ஆட்சிக்கு வரும்பொழுது அதிமுக கஜானாவை சுத்தமாக தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிட்டாங்க. அப்படியா? ஆமாம். ஏன் அப்படின்னா ரெண்டாவது கொரோனா வரும்பொழுது அதற்கு நிதி ஆதாரமே இல்லை. அப்போ என்ன ஆணவமாக என்ன பேசினாங்க தெரியுமா? எல்லாம் அப்படியே விஞ்ஞானிகள் மாதிரி. திரு விஜயபாஸ்கர், 2வது கொரோனாலாம் வராதுங்க, 2வது அலையெல்லாம் தமிழ்நாட்டில் வராது, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைட்டு போயிட்டாங்க. ஆனால் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற உடனே 2வது அலை கோர தாண்டவம் ஆடியது. அதை அற்புதமாக கட்டுக்குள் கொண்டு வந்தவர் தமிழ்நாட்டின் முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். இருக்கக்கூடிய எல்லா ரீசோர்ஸஸையும் எடுத்து அப்போது ஷேர் பண்ணி அதை சார்ட் அவுட் பண்ண அதே சமயத்தில் 4000 ரூபாய் கோவிடில் பாதிக்கப்படுறாங்க, இவர்களுக்கு வேணும் சொல்லி உடனடியாக 4000 ரூபாய் கொடுக்கப்பட்டது. அதே காலகட்டத்தில் 3 ரூபாய் குறைக்கப்பட்டது. அதன் பின்னர் காலியான கஜானால இருந்தா ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும்னு சொன்னேன். காலியான கஜால ப்ரையாரிட்டைஸ் பண்ணோம். மற்ற எல்லா இடத்துல இருந்து இருக்கிறத எடுத்து இவங்க கோவிடுக்கு கொரோனாக்கு இன்டர்ம் பட்ஜெட் போட்டுட்டு போனாங்க. அதில் ப்ரொவைசோ பண்ணியிருந்தாங்க, அதுக்கு ஃபண்ட்ஸை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஸோ அந்த அடிப்படையில் இதை செய்தோம். இப்போ தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய நிதியை தடுத்து நிறுத்தி கொண்டிருப்பது யார்? பாஜக. நீங்கள் சொன்னீங்களே தம்பி, எல்லாமே நல்லா தானே இருக்குது. 5 வருஷம் தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும்போது ஒருத்தர் சிலிண்டருக்கு 100 ரூபா கொடுக்குறேன்னாரு, என்னாச்சு? இப்போ மாற்று எரிபொருளை தூக்கி நம்ம நகரணுங்கிறது காலத்தின் கட்டாயம், அது காலம் தீர்மானிக்கும். நம்மள்ட்ட அதை தயாரிக்கக்கூடிய இயற்கை வளங்கள் கிடையாது இந்தியாவில். நாம் இன்னொரு நாட்டை சார்ந்து தான் இருக்கும். ஸோ நம்ம மத்தியில் இருக்க அரசு கொடுக்கக்கூடிய அழுத்தங்கள், அதன் மூலம் கிடைக்கப்பெற விஷயங்கள் தான் நம்ம பண்ண முடியும். அதை பண்ணியிருக்கோம்னா கண்டிப்பாக பண்ணியிருக்கோம். ஏன்னா கூட்டணி நலன் அப்படிங்கிறது மத்தியில் இருக்கிற ஆட்சியில் இருக்கிறவங்களோட நம்ம வந்து இணக்கமாக இருந்தோம்னா நமக்கு மாநிலத்துக்கு தேவையான விஷயங்களை கேட்டு பெற வேண்டும். இது அதிமுக கேட்டு பெற்றிருக்கு. ஒரே வருஷத்தில் 11 மருத்துவக் கல்லூரி ஆகட்டும், வேளாண் பாதுகாப்பு மண்டலம் ஆகட்டும், 7% உள்ஒதுக்கீடுங்கிறதுலாம் நம்ம மத்தியில் இருக்கிற அரசோட இணக்கமாக இருந்ததுனால தமிழ்நாட்டுக்குன்னு கிடைக்கப்பட்ட நலன்கள் இதெல்லாம். 7.5% நம்ம கொடுத்தது, அவங்க எங்கே வந்தாங்க இதில்? பிரதர், அது வந்து அமெண்ட்மெண்ட்டுன்னு போகும்பொழுது இந்த மாநிலத்துக்கு அவங்க எதிர்க்கு வந்து கேஸ் போட்டு எதிர்க்கு வாய்ப்புகள் நிறைய ஒத்துழைச்சாங்க. இப்போ எந்த மாநிலத்துக்குமே வந்து இந்தியாவில் எந்த மாநிலத்துக்குமே வேளாண் பாதுகாப்பு மண்டலம் கிடையாது. நம்மளது தான் இருக்குது. இந்தந்த தொழில்கள், வேளாண் சார்ந்த தொழில்கள் மட்டும்தான் துவங்கணும், வேறு எந்த இண்டஸ்ட்ரியும் வரக்கூடாதுன்னு நம்ம ஒரு சட்டம் போடுறோம்னா அதை மத்தியில் இருக்க அரசு ஒப்புதல் கொடுக்குறாங்க. அது அவங்க எதிர்க்கலை. இதுதான் விஷயம். இப்போ கேள்வி இப்போ அடிப்படை என்ன? தமிழ்நாட்டில் நிலவரம் என்னவா இருக்கு? இவங்க சொல்ற மாதிரி தமிழ்நாட்டில் பாலாறு தேனாறு ஓடுதான்னு எனக்கு தெரியல. அவங்கள்ட்ட கேட்போம். பாலாறு தேனாறு ஓடுது, ரத்தம் ஓடுது. என்னோட பேர் ஜமிலா பேகம். நான் தென்காசி மாவட்டத்திலேருந்து வரேன். என்னோட கேள்வி வந்து ஆளும் கட்சியாக இப்போ இருக்கக்கூடிய திமுக அவங்கள்ட்ட கேட்குறேன். இப்போது சமீபத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் விளாத்திக்குளம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் +2 மாணவியோட பாலியல் வன்கொடுமை வந்து குற்றம் நடந்தது. அதுக்கு வந்து திமுக ஆதரவாளராக இருக்கக்கூடிய இவர் நடிகராக இருக்கக்கூடிய நடிகர் அதாவது ஆக்டராக இருக்கக்கூடிய SV சேகர் அப்படிங்கிறவர் நேற்றுக்கு முந்தைய தினம் ஒரு கருத்து வந்து செய்தியாளரிடம் சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இப்போ அந்த பொதுவெளியில் வந்து எதுக்கு அந்த பொண்ணு போகுது
அந்த பொண்ணு போனது தப்பு. அங்க என்ன போலீஸார் வந்து லைட் அடிச்சிட்டு இருக்க முடியுமா? இல்ல நாங்க அதுக்கு என்ன எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. அதே மாதிரி சார் அப்புறம் பேசிட்டு இருக்கும்போது மன்னிப்பும் கேட்டார் அவர். அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டாரு. பேசிட்டு வந்து மன்னிப்பு கேட்கறதுக்கு வந்து நிறைய சர்ச்சைகள் அதுக்கப்புறம் எழுந்ததுக்கு அப்புறம் தான் அவர் மன்னிப்பு கேட்டாரு. இப்படி வந்து சின்ன சின்ன குற்றங்களை வந்து குறைகளை வந்து தேடுறாங்களே தவிர அந்த குற்றங்களை வந்து தடுக்கிறதுக்கு எந்த ஒரு இதுவுமே எடுக்கல. இதுவரைக்கும் ஆட்சியில இருந்த நீங்க அந்த பாலியல் வன்கொடுமை வந்து நாங்க தடுக்கிறதுக்கு வந்து இவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு என்னதெல்லாம் நீங்க சொல்றீங்க? அப்சல்யூட்லி நல்ல கேள்வி. இப்போ அண்ணன் எஸ்வி சேகருடைய கருத்துக்கள் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்துக்கள், அதை வந்து கண்டிப்பாக கண்டிக்கப்பட வேண்டிய விஷயங்கள். இதற்கு முன்னாடி யார் இப்படி பேசினாலும் இப்போது நம்ம வந்து திமுக அரசு, இந்த அரசுடைய முக்கிய நோக்கமே என்ன அப்படின்னா பெண்களை முன்னேற்ற வேண்டும், பெண்களை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும், அவர்களுக்கு வந்து கல்வி வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும், அவங்களுக்கு வந்து எல்லா சம வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க வேண்டும் அப்படின்றது தான் திமுக அரசுடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது. இந்த சமயத்தில் ஒரு சின்ன ஒரு இதை சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள், குறிப்பாக இண்டஸ்ட்ரீஸில் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள், இந்தியாவில் வந்து இருக்கக்கூடிய பெண்களில் 40% பேர் தமிழ்நாட்டில் தான் இருந்து போகிறாங்க. பெண்கள் மத்தியில் இது ஒரு பாதுகாப்பான சமூகம், நீங்கள் வந்து போகலாம், எப்போ வேணால் வெளியில் போகலாம், எப்போ வேணால் வெளியில் வரலாம், உங்களுக்கு ஒன்றும் நடக்காது அப்படின்ற அந்த ஒரு பாதுகாப்பான உணர்வை நாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம். அதனால தான் இந்தியாவில் எங்கேயுமே இல்லாத வகையில் 40% பேர் வந்து தமிழ்நாட்டிலிருந்து வேலைக்கு சென்று வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சமயத்தில் கண்டிப்பாக இப்படிப்பட்ட பாலியல் குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இது கண்டிப்பாக களைந்தறியப்பட வேண்டும். என்ன நடக்கிறது தான் சார். அப்சல்யூட்லி ஐ அண்டர்ஸ்டாண்ட். என்னன்னா அதுதான் இப்போ வந்து we have strengthened அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை, அந்த இதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கோம். சென்னை போன்ற நகரங்களில் வந்து சிசிடிவி கேமராஸ் இஸ் பிகம் அ பிக் டிட்டரன்ஸ் டு கிரைம். இவ்வளோ சேச்சுரேஷன் சிசிடிவி கேமராஸ் வந்து வேறு எங்கேயுமே இல்லை அப்படின்ற அளவில் இருக்குது. அதே போல் அவேர்னஸ், இப்போது போக்சோ குற்றங்கள் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா ஏன் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா வெளியில் ரிப்போர்ட்டிங் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன் ரிப்போர்ட்டிங் ஜாஸ்தியாக இருக்குன்னா அந்த விக்டிம்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்திருக்கிறது, நம்மால் புகார் கொடுக்க முடியும், புகார் கொடுத்தா இந்த அரசு நடவடிக்கை எடுக்கும். எப்படி இவ்வளவு தைரியம் வருது பொது வெளியில இந்த மனிதர்களுக்கு செய்ய? பொது வெளியில சில மிருகங்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அந்த மிருகங்களுக்கு வந்து கடுமையான தண்டனைகள் வாங்கி தரப்படும். ஜஸ்டிஸ் வில் பி சர்வ்ட் டு தி விக்டிம். அண்ணா வந்து சொன்னார் என்னன்னா, சின்னம்மா வந்து நிறைய அம்மாவோட கூட இருந்து நாங்கள் நிறைய இன்ஸ்ட்ருமெண்டலாக கூட்டணிலாம் இருந்து நாங்கள் வந்து ஜெயிச்சிருக்கோம் இத்தனை காண்டோன்னு. ஏன் உங்கள் கூடயே இருந்த ஓபிஎஸ் அண்ணன், வைத்தியலிங்கம் அவங்களாம் ஏன் திமுக நோக்கி போனாங்க? ஏன் உங்களால் வந்து அவங்கள கூட கூட்டுட்டு வந்து உங்களோட வச்சுட்டு தேர்தலை சந்திச்சிருக்கலாம்ல? ஏன் நீங்கள் வந்து ஒரு மாற்றுக்கு போகிறீங்க? அது மட்டும் இல்லை, அம்மாவோட ஆட்சி தான் வரும்னு சொல்லி ஒவ்வொரு மேடையிலும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ அதே அதிமுகவுக்கு எதிராக வேட்பாளரை போட போகிறாங்க. அது எப்படி இதெல்லாம் வந்து சாத்த முடியும்? திமுகவுக்கு தானே பலன்னு. கரெக்ட். அப்போ திமுகவோட தான் மறைமுக கூட்டணி இருக்காங்க. பி டீமா நான் சொல்றேன். இன்னொன்னு சேர்த்துக்குங்க, இவ்வளவு நாள் விட்டுட்டு திடீர்னு இந்த மாசம் ஆரம்பிக்கிறீங்க, அப்படியே நாட்டை காப்பாற்ற துடிக்கிறீங்களே ஒரு மாசத்துல, அதையும் சேர்த்து சொல்றேன். உங்களை விட பெட்டரா துடிப்பாங்க. நீங்க எங்கள்கிட்ட வந்து நின்னு ஆரம்பிச்ச கதையெல்லாம் உண்டு. இளம் வயதினருக்கு தெரியாது நினைக்காதீங்க. 15-20 வருஷம் வரலாறுலாம் இருக்கு. பேசாம இருங்க. எல்லாத்தையும் நாங்களே டேக் பார்ட் பண்ணிருக்கோம். கேள்வி கேட்கும் போது இருக்கிற நயம் வந்து பதில் இப்பதான் கிளாஸ் எடுத்தாரு. எல்லாம் அந்த தம்பி விட்டு ஒரு கேள்வி சேர்த்து தான் சொல்றேன். அதாவது நீங்க கேட்குறீங்க, இப்போ வந்து ஓபிஎஸ் வந்து திமுகவுக்கு போயிட்டாரு, வைத்தியலிங்கம் திமுகவுக்கு போயிட்டார், மனோஜ் பாண்டியன் போயிருக்காரு, இப்படி வரிசையா போயிட்டு இருக்காங்க. இவர்கள் யாராவது எங்களுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் மீது விமர்சனம் வச்சு போயிருக்காங்களா? விமர்சனமா? இருங்க, அதான் சொல்றேன். திடீர்னு இல்ல இன்றைக்கு திமுகவுக்கு போனதுக்கான காரணம் நான் கேட்கிறேன். அவர் என்ன சொல்லிட்டாரு? இல்ல போன வாரம் இல்ல, இது வந்து ஜோக் இல்ல ஹரி, அவர் வந்து மிக கடுமையான கொலைப்பழி சுமத்துனீங்களேன்னு கேட்டதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை, கட்சிக்காரங்க நினைக்கிறாங்க, எங்க மக்கள் நினைக்கிறாங்கன்னு அவர் வந்து பெயில் அவுட் ஆன மனுஷன். நம்ம பேட்டியில் தான் சொன்னார். எக்ஸாக்ட்லி. அதனால அவர் வந்து யாருமே புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுக்கு எதிராக கடுமையான குற்றச்சாட்டு வைக்கல. என்ன சொல்லுவாங்க, வேலைக்காரி. இப்போ சொன்னார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கிய கட்சி, புரட்சி தலைவர் பேர் வாயில வரலன்னு சொல்றாரு ஹரி. இவர் நம்ம கட்சி பேர் கொஞ்சம் பெருசா எப்படி தலைவர் பேரை சொல்லுங்க. ஸோ ஒருத்தர் சிறுமைப்படுத்தணும்னு தன்னிலை மறந்து பேசக்கூடாது. நீங்க சிறுமைப்படுத்துங்க, என்னென்னலாம் சிறுமைப்படுத்துங்க, ஆனால் வரலாறு யாரும் மறக்க மாட்டாங்க. இப்போ அவர் காலில் வந்து விழுந்ததை நீங்கள் சொல்லாதீங்க, அதெல்லாம் வந்து பெரியவங்க காலில் விழுந்து நான் வந்து ஆசீர்வாதம் வாங்கினேன்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னார். நான் ஒத்துக்கிறேன். அது நீங்கள் ஒரு பதவியை கொடுக்குறாங்க, நீங்கள் காலில் விழுந்து கொடுங்க.
அதுக்கு மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மொத்த பிரச்சனையை தொடங்கி வைத்த ஆர்பி உதயகுமார் மொட்டை அடித்துக்கொண்டு செருப்பு போடாமல் அம்மா சமாதியிலேருந்து போயஸ் கார்டன் வரைக்கும் வந்து நீங்கள் தான் பொதுச் செயலாளராக இருக்கணும், நீங்கள் தான் முதலமைச்சராக இருக்கணும்னு சொன்னவர். ஒட்டுமொத்த கேபினெட் மட்டும் இல்லாமல் சீனியர் மெம்பர்ஸ் மதுசூதனன் தொடங்கி நம்ம தம்பிதுரை வரைக்கும் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக காலில் விழுந்து அவங்க வீட்டில் இருந்தவர்களை கொண்டு வரணும்னு சொல்லி கேட்ட நீங்கள் இன்றைக்கு விமர்சனம் செய்கிறீர்களே, அந்த அம்மா உங்களுக்கு எதிராக இந்த கட்சிக்கு எதிராக செய்த பிழை என்னங்கிற கேள்வியை இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் நாங்கள் வைப்போம். இவங்க பதில் சொல்ல வேண்டியதற்கு ஒன்று. இந்த காரணத்தினால இவ்வளவு வசவுகளையும் பழிகளையும் சுமந்து கொண்டு எடப்பாடி பழனிசாமி உச்சத்துக்கு போய் சொன்னார், சூரியனை பார்த்து ஏதோ கொலைப்பது போல் அவங்க பேசுறதெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்கன்னு. யார்? முதலமைச்சர் பதவியை கொடுத்த, மக்கள் செல்வாக்கில் முதலமைச்சரானாரா? எம்எல்ஏவாக இருந்தார். இவர்களுடைய முயற்சியில் இவர்கள் சிறைக்கு செல்ல வேண்டிய நேரத்திலையும் ஒரு ஆட்சி, அம்மா அவர்களுடைய ஆட்சி, புரட்சி தலைவர் பேரை தாங்கி இருக்கக்கூடிய ஆட்சி வீணா போயிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஆட்சி அமைத்து கொடுத்துட்டு போன சில மாதங்களில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்க. அப்போ இப்படி இவ்வளவு பெரிய பழிகளையும் சுமந்து கொண்டு இவ்வளவு பெரிய துரோகங்களையும் சுமந்து கொண்டு யாரையும் எதிர்த்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு மோசமான வார்த்தையில விமர்சனம் வைக்கவில்லை புரட்சி தாச்சி. நம்ம அதை நீங்க நோட் பண்ணணும். தனிப்பட்ட பிரச்சனைங்க. அம்மா கட்சியை வீழ்த்தத்துக்கு களம் இறங்குறீங்களேன்னு இருங்க வரேன். நான் தான் சொல்ல வரேன். ஒரு கத்தியை வச்சு பழம் இருக்கலாம், அதே கத்தியை வச்சு கழுத்தையும் இருக்கலாம். கத்தி யார் கையில் இருக்கிறது, அதை எப்படி மீட்க வேண்டும்ங்கிறதா இன்றைக்கு களத்தில் இருக்கிற கேள்வி. ஸோ அம்மா அவர்களுடைய கட்சி என்று சொல்லுவதற்கு இன்றைக்கு அந்த கட்சிக்கு தகுதி இல்லைங்கிறதா எங்களுடைய வாதம். என் பேர் ஸ்ராவணி மாரியப்பன். நான் மயிலாடுதுறை மாவட்டத்திலேருந்து வரேன். நேற்று வந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து டிஜிபி ஆஃபீஸை நாடி இருக்காங்க. எதுக்குன்னா பெண்களுக்கு எதிரான ஒரு குற்றம் நடந்ததுக்காக போயிருக்காங்க. தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடியும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அந்த பேசினதை அந்த மாதிரி வயலன்ஸ் ஆனது நிறைய விஷயம் நடந்திருக்கு. இத்தனை நாள் மௌனம் சாதித்த விஜய் அவர்கள் இந்த தேர்தல் காலம் அப்போ எதுக்காக போய் இதை ஒரு மேட்டராக கொண்டு வரணும்? எலெக்ஷன் ஸ்டண்டான்னு கேட்குறாங்க. இந்த கோபம் பல விஷயத்தில் வரலையேன்னு கேட்குறாங்க. டிஜிபி அலுவலகத்துக்கு நிறைய முறை போயிருக்கலாமேங்க. விஜய் அவர்கள் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் நடத்தக்கூடிய பெண்களுக்கு எதிரான விஷயத்தில் தொடர்ச்சியாக வந்து அவர் மூலியமாக அறிக்கைகளும் குரலும் கொடுத்துட்ருக்கிறார். பட்டியல் போடுங்க சார். சார் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரக்கான விஷயத்தில் நடந்தது. இப்போ தூத்துக்குடிக்காக சட்ட ஒழுங்குக்கு தமிழ்நாடு முழுக்க தமிழக வெற்றி கழகம் ஆர்ப்பாட்டம் நடத்துது சார். நீங்கள் இந்த தூத்துக்குடி விஷயத்தை வச்சு மரக்கான விஷயத்தை வச்சு அது சார் அதுக்கெல்லாம் அலுவலகம் போல அன்னைக்கு திமுக அரசாங்கம் அவர் வெளியில் வரும்போது என்னென்னலாம் இன்னல் கொடுக்கணுமோ, என்னென்னலாம் துன்பம் கொடுக்கணுமோ, என்னென்னலாம் பிரச்சனை கொண்டு வரணுமோ கொண்டு வந்துச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ரூல் வந்திருக்கு. இன்றைக்கி நாங்கள் எலெக்ஷன் கவர்மெண்ட் வந்து திமுக கவர்மெண்ட் கிடையாது. இன்றைக்கி கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துருச்சு. அவங்கள டிஜிபி ஆஃபீஸ் போகிறதுக்கு எதுக்கு சார் பர்மிஷன்? அவங்க தடுப்பாங்களா? யார் பாதுகாப்பு கொடுப்பா? இவர் அங்கே சார் திமுக அரசாங்கம் வேணுமே சார் பண்ணி. எடப்பாடி பழனிசாமி நடமாடலையா? சீமான் நடமாடலையா? அவங்களுக்குலாம் யார் பாதுகாப்பு? திமுக விஜய் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் மிகப்பெரிய அச்சம், பயம் வந்து பாத்தீங்கன்னா களம். வெளியில வரதுக்கு அச்சமா பயமா யாருக்கு சார்? நான் கேக்குறேன் சார், இன்னைக்கு நாட்டுல இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு பாதுகாப்பு கூட்டு போறீங்க. விஜய் நைட் ஆயுத விழா கூப்பிடுங்க, நிகழ்ச்சி கூப்பிடுங்க. அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா விவாதம் நடத்த முடியும். இது மக்கள் மாணவர்கள் கேள்வி கேட்கறாங்க, பதில் சொல்லணும். எல்லாத்தையும் வந்து முழுமையா ப்ரோக்ராம் பண்ணிட்டு போங்க. முழுமையா அந்த ப்ரோக்ராம் பண்ணிட்டு போங்க. ஆயுதத்து மாதிரி ப்ரோக்ராம் செக்யூரிட்டி கொடுத்திருக்காங்க. முதலமைச்சருக்கு எந்த மாதிரி பாதுகாப்பு கொடுத்து போறாங்க? இல்ல முஸ்தபா சார், நீங்க வந்து எஸ்ஓபி சொல்றீங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா இயல்பா நடமாடுறதுக்கும் செயல்படுறதுக்கும் அவங்க தேவையில்லையே சார். விஜய் அவர்களுக்கு இல்ல சார், கண்டிப்பாக அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில அந்த கிரௌட் வந்து ஒரு பெரிய இன்னல் இருக்கு சார். நீங்க அவரை வந்து பாத்தீங்கன்னா நீங்க சாமானியமா வந்து ஒரு வேல்முருகனோ, ஒரு தனியரசோ, ஒரு திருமாவளவனோ, இது மாதிரி ஒரு எல்லாமே தலைவர் தான் சார். இதை மாதிரி நினைச்சிட்டு போக முடியாது. மக்கள் மாணவர்கள் உணர்வாங்க சார். விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்தால் தானாக கூட்டம் வரும். இது சட்டம் ஒழுங்கா மாறும். இது வந்து பாத்தீங்கன்னா அந்த டீம் இப்ப எலெக்ஷன் கமிஷன் வந்திருக்கு, முறையா வந்து எந்த விதத்துல தெரிவிக்கணுமோ அவங்க சொல்ற விஷயத்துல வந்து களத்துல வராங்க. இது திமுக அரசாங்கம் இருக்கும் போது அவர்கள் பிரச்சனையை உண்டாக்கும். கரூரை பார்த்தோம்ல, எப்படி பிரச்சனை வந்துச்சு, என்ன சந்தேகம் இருக்கின்றது, எப்படி இறந்தாங்க, இதுல திமுக அரசாங்கம் என்னெல்லாம் சதி செஞ்சுச்சு, அந்த விஷயம் நம்ம பார்த்த மாதிரி. அதனால இன்னைக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் ரூல் வரும்போது களத்துல வந்திருக்கிறார் விஜய். என்னுடைய நேம் வந்து சுபாஷினி. நான் விழுப்புரத்துலேருந்து வரேன். என்னுடைய கேள்வி எங்கன்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு தான்.
என்னுடைய கேள்வியில் வந்து நீங்கள் வந்து அடிப்படை கொள்கைகளை வந்து பேஸ் பண்ணி இருக்கீங்க. ஆனால் வந்து இலவச திட்டங்களை வந்து எதிர்க்கிறீங்க. இப்போ இலவச திட்டங்களை நீங்கள் எதிர்க்கும் போது அடிப்படை வசதி கூட இல்லாத மக்கள் வந்து அவங்களுக்கு வளர்றதுக்கான அடிப்படை கூட இல்லாமல் இருக்காங்க. அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன பூர்த்தி செய்வீங்க? அவங்க அடிப்படை தேவையே இருக்கே. இப்போ ஒரு 1000 ரூபாய் உங்களுக்கு பெருசாக இல்லாமல் இருக்கலாம், அவங்களுக்கு அது பெரிய விஷயம் இல்லை. எனக்கு தங்கச்சியோட கேள்வி புரியுது எனக்கு. நாங்கள் இதை வந்து ரெண்டாக பார்க்குறோம். நாங்கள் 50 வருஷ காலம் வெல்ஃபேர் திட்டங்கள், அதாவது இலவச திட்டங்கள் போட்டாங்க. 70 ஆண்டு காலம் சொல்லலாம் கிட்டத்தட்ட இந்த திராவிட ஆட்சிகள். 70 ஆண்டு காலம் ஆட்சி நிறைவுக்கு பிறகும் ஒரு வேட்டிக்கு ஒரு சேலைக்கு பொங்கல் அன்னைக்கு கொடுக்குற ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் காசுக்கு 100 ரூபாய் கூட தாழாத ஒரு புடவைக்கு போய் இலவசம் வாங்குற நின்று மிதிப்பட்டு செத்த 14-15 பேர் ஒரே நாளில் இருக்கிறாங்க. அப்போ 70 ஆண்டு கால ஆட்சிக்கு பிறகும் இந்த இலவசங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தலை. இப்படி நீங்கள் திருப்பும் இப்படி செய்யறதுனால வாழ்க்கை தரம் எப்படி உயர்ந்துருன்ற கேள்வியோடு இருக்கு. நீங்கள் வந்து எதிர்க்கிறீங்க. அது ஏன் எதிர்க்கிறீங்க? இப்போ வந்து மீன் வந்து இங்கே கிடைக்கும் அப்படின்னா அந்த மீனை வந்து வாங்கி சாப்பிடலாம், ஓகேங்களா? ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து அந்த மீனை எப்படி பிடிக்க கத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வளர்ச்சிலாம் இருந்துச்சு அப்படின்னா அப்படிதான் சொல்றேன். மீன் பிடிக்க கத்துக்கிற வரைக்கும் மீன் சாப்பிடலாம். நான் அதை தான் சொல்றேன். மீனை 75 வருஷமா யாருமே பிடிக்க கத்து கொடுக்கலையா நான் கேட்கறேன். அதான் சொல்றேன். கத்து கொடுக்கல சார், அங்கேயுமே இலவசங்கள் இருக்கு சார். இது ஒரு கேள்வி. ஐரோப்பிய தேசங்கள் இருக்கு. அது உங்க கருத்து, இது என் கருத்து. 75 ஆண்டு காலமா ஏன் மீன் பிடிக்க கத்து கொடுக்கல திராவிட கட்சிகள் நான் கேட்கிறேன். சரவணன் அவர் உலகத்துல அவருக்கு பதில் இல்லாத கேள்வியே உலகத்திலே கிடையாது. அல்ல அதில் நான் முடிச்சுக்கிறேன், நீங்க முடிச்சா சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நான் முடிச்ச பிறகு சொல்றேன். இப்போ நான் என்ன கேட்கறேன்னா, ஒரு மருந்து சாப்பிட்டுட்டு வரோம், 70 வருஷம் சாப்பிட்டோம், நோய் குணமாகல. அப்போ என்ன அர்த்தம்? அந்த மருந்து அந்த நோயை தீக்கலை. இப்போ இந்த வறுமைன்ற நோயை 70 ஆண்டு கால இலவச திட்டம் தீக்கலை. ஒன்று. இன்னொன்று, இந்த இலவசத்துக்காக இலவசன்ற பேரில் பணம் எடுக்கிறாங்களே, அந்த பணம் யார்கிட்டேருந்து வசூலிக்கப்படுது? யாராவது நிறுவனங்கள்லேருந்து கொடுத்து சரி கட்டுறாங்களா, இல்லை இங்கே அரசியல்லேருந்து சம்பாதிக்கிற அரசியல்வாதிக்கு போடுறாங்களா, இல்லை நீங்களும் நானும் அதை கட்டுறோமா? அது மின் கட்டண உயர்வா, அது வரி உயர்வா, எல்லா விதத்துலையும் அது உயர்ந்து நாம தான் கட்டும். அப்போ அந்த பணம் எங்கே? நான் இப்போ சொன்ன தண்ணிக்கு ஒரு உதாரணம் சொன்னல, ஆண்டுக்கு 12,000 ரூபா நம்ம தண்ணிக்கு செலவு பண்ணுறோன்னா இந்த 12,000 அதில் சரியாக போச்சு. அப்போ என்ன வேணும்னா நாங்களும் சொல்கிறோம் தூய குடிநீர் தருவோம். நான் சொல்கிற கணக்குப்படி நீங்கள் அதில் உங்களுக்கு மொத்தமாக 12,000 மிச்சம். தூய கல்வி, தரமான கல்வி, எல்கேஜியில் தொடங்கி ஆராய்ச்சி படிப்பு வரைக்கும் பணமே இல்லாமல் நீங்கள் இன்னைக்கு ஒரு எல்கேஜிக்கு மாதம் 4,000 ரூபா தேவைப்படுமா, 3,000 ரூபா தேவைப்படுமா ஒரு மாதத்துக்கு? இல்லை, அதான் அதை நோக்கி நகரணும்னு சொல்கிறேன். அதை நோக்கி நகரணும். தூய கல்வி, தரமான கல்வி, அதே மாதிரி உயர்தர மருத்துவம் சாதாரண குடிமக்கள் ஆரம்பித்து நாட்டோட ஆளுகிற ஜனாதிபதி வரைக்கும் கிடைக்கணும். நாங்கள் இதை தான் நாங்கள் கொண்டாடணும்னு நினைக்கிறேன். இப்படி கொண்டு வருவதன் மூலமாகவே உங்களுடைய அடிப்படை தேவைகள் பூர்த்தி ஆகிடும். நீங்கள் இலவசத்தை நேட வேண்டி வராது. உங்கள் காசை வச்சு, உங்கள் கல்வியை வச்சு, உங்க சம்பளத்தை நான் முடிச்சுக்கிறேன் சார். நீங்க சொல்லுங்க சார். அப்படி சொல்றதன் மூலமா நீங்க பெரிய அறிவாளின்னு காட்டுகிற முயற்சி எப்பவுமே ஈடுபடுறீங்க. நான் பார்த்து தான் இருக்கேன். இல்ல நீங்க என்ன பதட்டப்படுறேன்னு சொல்றீங்க. இல்ல இல்ல நான் அறிவாளின்னு உள்ள போய் என்ன பதட்டப்படுற சொல்றீங்க. நீங்க சொல்றீங்க நான் பதட்டப்பட்டு உங்களுக்கு கவலை. நான் பதட்டமா பேசுறேன். தனிநபர் விமர்சனம். நீங்க அறிவாளி. இன்ஸ்டின் கோத்த அறிவு உங்கள்ட்ட நிறைய போதும் நான் ஒத்துக்கிறேன். உங்க அளவுக்கு என்ன சொல்றீங்க. போங்க பேசுங்க. என்ன பதட்ட உங்க அளவுக்கு எனக்கு அறிவு இல்ல. என்ன பதட்டப்பட்டு நான் வரேன். உங்க அளவுக்கு நன்றி. போங்க நீங்க பேசுங்க. நன்றி. நீங்க பேசுங்க. உங்க அளவுக்கு எனக்கு அறிவு இல்ல. இன்ஸ்டின் கேட்டா கொடுக்குறீங்க. போங்க. இது போன்ற தேவைகளை கொடுக்கும்போது நீங்க இப்ப என் பிள்ளை இருக்கான், என் பிள்ளைக்கு நான் நிறைய காசு வச்சுருக்கேன், மாதம் மாதம் நான் பணம் கொடுப்பேன். திருமணம் ஆகிடுச்சு, அவனுக்கு ஒரு குழந்தையும் பிறந்துச்சு, அப்போவும் என்னால் காசு கொடுக்க முடியும். ஆனால் என் பிள்ளை என்கிட்டேருந்து காசு வாங்கினா அவரோட மரியாதைக்கு குறைவா இல்லையா? அப்போ ஒருவரிடம் இருந்து வாங்குவது, நம்ம அப்பா கிட்டேருந்து பணம் வாங்குறது கூட கௌரவ குறைவாக நினைக்கிறோம்னா, அப்போ எது தன்மானம்னா என் உழைப்பில் நான் சம்பாதிச்சு ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி என் காசில் நான் ஒரு பொருள் வாங்குறது மரியாதை, அது கௌரவமாக இல்லை. நான் சொல்லிடுறேன், அது மானமுள்ள வாழ்வுன்னு கருதுகிறோம். அந்த மானமுள்ள வாழ்வை நோக்கி நம்ம சமுதாயத்தை நகர்த்தணும்னு நினைக்கிறோம். அதனால இந்த இலவசங்கள் வேண்டாம். கல்வி, தண்ணீர், தூய குடிநீர், மருத்துவம் கொடுப்போம் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் சொல்கிறது இது வந்து மக்கள் கிட்ட இருந்து வாங்கி திரும்ப மக்களுக்கு தானே பண்ணுறீங்க. இது எப்படி நீங்கள் வந்து சொல்லுவீங்க? அது சரிம்மா, ஃப்ரிட்ஜு கொடுக்குறாங்க, இந்த பொருட்கள்லாம் கொடுக்குறாங்களே, அது நல்ல இலவசம்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக கிடையாது. சரி, என் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லை, அரசு கொடுக்குது. உதாரணத்துக்கு சொல்கிறேன். கரண்ட் பில்லு சார் அதில் ஏற்றிடுவாங்களோ, எவ்வளோ ஏற்ற போகிறீங்களோ. அந்த சகோதரி கேட்ட கேள்வி ஒரு அருமையான கேள்வி. இது வந்து அரசு நிர்வாகம், எல்லாருக்கும் கல்வி கொடுக்கணும்,
எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிறது ஒரு அரசினுடைய கொள்கையை சார்ந்த விஷயங்கள். அதை நோக்கி அரசு பயணிக்குதா அப்படின்னு. சுதந்திரம் ஆனதுக்கப்புறம் நம்ம 18 விழுக்காடு இருந்தோம் கல்வி அறிவில். இன்றைக்கி தமிழகம் வந்து 90 விழுக்காடு இருக்குது. இதை நோக்கி அரசு நகர்ந்து 75 ஆண்டு காலம் ஒன்றுமே பண்ணல அப்படிங்கிறது கிடையாது. இந்த கல்வி அறிவு பெரிய இருக்கானா நம்ம பெரிய இருக்குது, தனிநபர் வருமானம் பெரிய இருக்குன்னா பெரிய இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் வறுமை கோட்டில் கீழே இருப்பவர்கள் 3 விழுக்காடு கீழே. எங்கிருந்து ஆரம்பிச்சது? 3 படி அரிசி என்பது நிச்சயம், 1 படி 3 படி என்பது லட்சியம், 1 படி நிச்சயம். அரிசிக்கு கூட நம்ம வாக்குறுதி கொடுக்க வேண்டிய நிலைமையில் இருந்தோம் மக்களுக்கு. அதனால் பல தரப்பட்ட மக்கள் இருக்கும்பொழுது ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அவங்கள அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்த்துவது என்பது என்னோட நிலைமையை உயர்த்துங்க சார். நீங்க ஏன் சார் கொடுக்குறீங்க? இலவச விலையில்லா கொடுக்குறீங்க, இல்லாதவங்களுக்கும் கொடுக்குறீங்க. விலையில்லா மிக்ஸி, விலையில்லா கிரைண்டர் கொடுக்கும்போது எல்லாம் இதே கேள்வி தான் கேட்டாங்க. பெண்களுக்கு இது எதுக்கு அப்படின்னாங்க. அதை வாங்கினதுக்கப்புறம் பெண்கள் எனக்கு வேலை பளு சுமை வீட்டில் குறைஞ்சிச்சுன்னு சொன்னாங்களே இல்லையா? இன்றைக்கி விலையில்லா மானியத்தில் 2 சக்கர வாகனம்னு வேலைக்கு போகிற பெண்களுக்குன்னு கொடுக்குறோம். அந்த வேலைக்கு போகிற பெண்களை வாங்கி பயனாளிகளாக பயனடைஞ்சாங்களா இல்லையா? நான் வேலைக்கு போகிறது இலவசமாக இருக்குது அப்படின்னு. சார் சக்திவேல் கேகே நகர்லேருந்து. யாரும் நோக்கிய கேள்வி? சார் சத்யன் சார். சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்னலாக நமக்கு ஸ்டேட்குள்ளே நிறைய இஷ்யூஸ் இருந்தாலும் இப்போ நேஷ்னல் பார்ட்டின்றது கடைசி ஒரு 40-50 வருஷமாகவே நம்மக்கிட்ட பெருசாக கிடையாது. திராவிடம் கட்சி தான் மாறி மாறி ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ பிஜேபி ஆட்சி பண்ணுற மற்ற ஸ்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் அதோடைய வளர்ச்சி விகிதமும் தமிழ்நாட்டோட வளர்ச்சி விகிதமும். பட் இங்கே பிஜேபி தனியாக வந்து சஸ்டெயின் பண்ண முடியாது. பட் உங்கள் மூலிமா பிஜேபி வர ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. தென் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இப்போது உங்களுக்கும் விகே சசிகலாமா அவங்களுக்கு ப்ராப்ளம் வரும்போது அவங்க வந்து நீங்கள் வந்து ஒன்றா முடிச்சிருவோமா? சேர்த்து கேள்வி தான். இப்போ வந்து நீங்கள் அப்போ அவங்கள விட்டுட்டு நீங்கள் வந்து தனியாக அவங்களோட, அதாவது அமித்ஷா ஆலோசனை பேரில் நீங்கள் வந்து ஓபிஎஸ்சியும் சேர்த்துட்டு கூட்டணி ஆட்சி மாதிரி அமைச்சிங்க. அதுக்கப்புறம் கட்சியில் பிளவு ஏற்பட்டு அவர் போனதுக்கப்புறம் இப்போ இந்த எலெக்ஷனில் திரும்ப அவங்க சைட்லேருந்து டிடிவியும் நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ப்ரொபகண்டாவே இல்லாத மாதிரியும் பிஜேபியோட ப்ரொபகண்டாவை நீங்கள் தூக்கி பிடிக்கிற மாதிரியும் இருக்கே, அது எப்படி சார்? அது அப்போ இது ரொம்ப ஆபத்தான நிலைமை இல்லையா? ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. இந்த ஊடகத்தில் வரக்கூடிய விஷயங்களில் வந்து எவ்வளோ தூரம் நீங்கள் நம்பியிருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு வெளிப்பாடு இதெல்லாம். ஆனால் வந்த விஷயம் உண்மையாக நீங்கள் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணியிருந்தீங்கன்னா கேள்வியே கொஞ்சம் வேறு மாதிரி இருந்திருக்கும். நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள், ஒருத்தர் தர்மயுதன் வெளியே போனார், 11 எம்எல்ஏ போனாங்க, திருப்பி அவர் வந்து கட்சியில் இணைஞ்சு சேர்ந்து வந்து ஆதரவு கொடுத்தார் அப்படிங்கிறது ஜனநாயகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். பிஜேபி சட்டத்துக்கு அதுதான் சொல்கிறேன். நீங்க ஊடகத்தை பார்த்து புரிஞ்சிருக்கீங்க, அது உண்மை இருக்கான்னு கேட்டா தெரிஞ்சிருக்கும்னு அவரே சொன்னார். அவரே நிறைய இன்டர்வியூஸ் அவர் நிறைய சொல்றாரு சார். அவர் சொல்றதெல்லாம் இப்போ உண்மையா இருக்கான்னு சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல சார், இது எடப்பாடியாருமே வந்து நான் சொல்றேன், இதே ஜனநாயகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயம். ஒரு 11 எம்எல்ஏ கட்சி விட்டு போர்க்கொடி தூக்கிட்டு வெளியே போயிடறாங்க, திருப்பி வராங்க, ஆட்சியில் வந்து ஒரு 4.5 வருஷம் ஆட்சி பண்ணி முடிக்கிறோம் அப்படிங்கிறது சட்டவிரோதமான விஷயம் கிடையாது, ஜனநாயகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட விஷயம். இந்தியாவில் எந்த கட்சியுமே ஆராய்ச்சி பண்ண ஒரு விஷயத்தையும் நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி முடிச்சிட்டோம். என்னது? இரட்டை தலைமை. இப்போ நீங்கள் வீட்டில் அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, 2 பேரும் ஈக்குவல் பவர் தான். ஆனால் ஒரு விஷயத்தை வந்து அப்பா இப்படி தான் செய்யணும், அம்மா மறுத்து இது இப்படி தான் செய்யணும், உங்களுக்கு குழப்பம் வருமா வராதா? அப்பா ஒரு விஷயத்தை செய்யுங்கிறாரு, அம்மா அந்த விஷயத்தை நீ செய்யவே கூடாதுங்கிறாரு. அப்போ குழந்தைய நம்ம வந்து மண்டையை பிச்சுக்கவும் மாட்டோமா? அதைத்தான் நாங்களும் மண்டையை பிச்சுக்கிட்டோம். அதனால தான் 9 தோல்வி லைனா 10 சார். நீங்கள் இப்போ நான் பேசும்போது இடைமறிக்கேன், எனக்கு அட்வைஸ் பண்ணும்போது நீங்கள் இடைமறிச்சு பேசுங்களா? இல்லை, இதெல்லாம் வந்து கட்டுக்கதையில் போட்டு உருட்டுன்னு எவ்வளோ உருட்ட முடியுமோ உருட்டியாச்சு. பிஜேபி சொல்லி தான் செஞ்சாங்க, பிஜேபி அதுக்கான எந்த அடிப்படை ஆதாரமும் கிடையாது. பிஜேபி சொல்லி தான் செஞ்சாங்கிறது எந்த அடிப்படை ஆதாரமும் கிடையாது. ஆனால் ஒரு விஷயம், அப்போ வந்து தலைவர்கள் மறைந்த பிறகு ஒரு மத்தியில் இருக்க ஆளுங்கட்சி வந்து கொடசல் கொடுத்துருக்க முடியுமான்னு கேட்டால் அவங்க கொடசல் கொடுத்துருக்க முடியும். அதை அவங்க செஞ்சாங்கன்னா செய்யலை. அவங்க வந்து புறவாசல் வழியாக கொடசல் கொடுக்கறதுக்கான எந்த முயற்சியும் எடுக்கல, அது நடக்கலை. ஆட்சி அதிகாரம் 5 வருஷம் முடிஞ்சதில் ஜனநாயகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயங்கள். இப்போ இரட்டை தலைமை வேலை கேட்காது, ஒற்றை தலைமை. அதுக்கு சிறந்தவர் யாருன்னா எடப்பாடியார். அங்கே போய் தொண்டர்களோட நம்பிக்கை, மக்களோட நம்பிக்கையில் அங்கே போகிறாரு. யாருனால அதை சம்பாதிக்க முடியல? யார் திமுக பேச்சை கேட்டு கட்சி ஆஃபீஸை உடைச்சாரோ, திமுக இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கி வாக்கிங் போகும்போது பேசி எல்லாம் பண்ணாரோ, கட்சியை உடைக்கலான்னு திமுக யார் கை கொடுத்தாங்களோ அவங்களாம் இன்னைக்கு திமுகவில் போய் இருக்கிறாங்க. இப்போ என் கேள்வி என்னன்னா, திருப்பரங்குன்றம் ப்ராப்ளம் வரும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்போஸ் பண்ணதில் ஏடிஎம்கே சைட்லேருந்து பெருசாக அப்போசிஷனே வரலையே சார்? வரல. ஏன்னா ஆதரவு தான் தெரிவிச்ச மாதிரி எனக்கு இருந்தது. இல்ல, அப்ப அப்போசிஷன் வரலனா ஆதரவு கிடையாது. அதல பாஜக கூட கூட்டணி இருக்கும்போது திருப்பரங்குன்றத்துல போய் ஏதா பேச முடியுமா? ஒரு நீதிமன்றம் சொல்லி நீதிமன்ற உத்தரவை வந்து கடைபிடிக்கணுமா கூடாதா? ஒரு நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துச்சுன்னா நம்ம அதை கடைபிடிக்கணுமா கூடாது? அரசியல் சாசனம் என்ன சொல்லுதுன்னா, நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்துச்சுன்னா அதை வந்து நடைமுறைப்படுத்த வேண்டியது அரசினுடைய கடமை. அது தவறக்கூடாது. அதை பண்ணாதனால தான் கலெக்டர் வந்து கமிஷனர் போய் மன்னிப்பு கேட்குறாங்க. ஐயா எங்களை மன்னிச்சிருங்க. செய்ய வச்சது யார்? திமுக. என்னன்னா அதில் ஒரு ஜாதி அரசியல் ஆதாயம். ஆனால் 2004 இதே மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது அப்போ புரட்சி தலைவி அம்மா முதல்வர் 2 தரப்பினையும் அழைச்சாங்க.
ஹிந்துவில் இருக்கிறவங்க அழைச்சாங்க, இஸ்லாமியர் ஆரம்பிச்சு 2 பேருக்கும் சமரசமான ஒரு விஷயம். 15 மீட்டர் தள்ளி விளக்கு ஏற்றிக்கலாம், இஸ்லாமியர் உங்களுக்கு ஓகேவா, ஓகே, உங்களுக்கு இது ஏற்புடையதா இருக்கா, ஏற்புடையது, முடிஞ்சு. இதோட இதை இந்த இடத்துல தமிழக முதல்வர் இருக்கிற மு.க. ஸ்டாலின் இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்தாருன்னா இல்லை. ஏன்னா அவருக்கு தேவை இங்கே ஜாதி அரசியல், சமத்துவம், சமூக நீதினு பேசி இங்கே பண்ணுறதெல்லாம் மத அரசியல், ஜாதி அரசியல். யாருக்கு தேவைன்னா திமுகவுக்கு தேவை. அரசும் அரசு நிர்வாகமும் தேவையில்லாமல் இந்த வேலை செய்ய வச்சு கலெக்டர்லேருந்து ஆரம்பிச்சு சீஃப் செக்ரட்டரிலேருந்து ஆரம்பிச்சு எல்லாருமே கோர்ட் போய் மன்னிப்பு கேட்க வச்சது அந்த திராவிட மாடலோட சாதனை. இல்லை, இது வந்து ஒரு அப்பட்டமான பொய். ஏன் கலெக்டர் 100 வருஷங்களாக அங்கே வந்து தீபம் வந்து எங்கே ஏற்றப்பட்டதோ அங்குதான் ஏற்றப்பட வேண்டும் அப்படின்றது தான் திமுகவுடைய நிலைப்பாடு. 2013 செல்வி ஜெயலலிதா அவர்கள் இதே மாதிரி தர்காவுக்கு பக்கத்தில் போய் தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி போடும் பொழுது செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து அதை எதிர்க்கிறார்கள். இல்ல இது பொய், இது வந்து பொய். ஒரே அவர் பேசும்போது பொய் பேசுறேன். இங்க பாருங்க, நான் மெரிசா சொல்றேன், அந்த பச்சை பொய் சொல்றேன். வக்கீலா இருந்துட்டு பச்சை பொய், பச்சை பொய் எடுத்து காமிக்க முடியாது. நான் காமிங்க, இப்ப காமிங்க, பார்க்கலாம், இப்ப காமிங்க. ஜெயலலிதா அவர்கள் இதே போல பிரச்சனை வந்தபோது இரு தரப்புலையும் இல்ல அந்த வழக்குல வந்து எதிர்க்கிறார். அதே போல 2017 திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதே மாதிரி தீபத்தூணு நாங்க வந்து தர்காக பக்கத்துல விளக்கேத்துறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கிறார். அந்த வழக்கறிஞர் என்ன சொல்றாங்கன்னா, நீதிமன்ற உத்தரவுல என்ன சொல்றாங்கன்னா, இங்க law and order situation, the call should be taken by the respondent bodies, we will not interfere அப்படின்னு சொல்லி உத்தரவு போடுகிறார் உயர் நீதிமன்ற நீதிபதி. 100 வருடங்களாக எங்க வந்து அங்க விளக்கு ஏற்றப்படுமோ அதே இடத்துலதான் இந்த முறையும் விளக்கு ஏற்றப்படுகிறது. ஒரு நீதிபதி தவறான தீர்ப்பை கொடுக்கிறார், அது வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படின்னா அதற்கு எதிராக, அந்த தீர்ப்புக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்திலேயோ உயர் நீதிமன்றத்திலேயோ வேற பெஞ்சிலேயோ முறையிடுவது அரசுடைய தார்மீக கடமை. முறையிடுவது கடமை, இதை செயல்படுத்த மாட்டேன்னு சொல்ற உரிமை இருக்கா? இல்ல, செயல்படுத்த தீர்ப்பு தவறான தீர்ப்புனா என்ன பண்ணுவோம்? அப்பீல் போலாம். அப்பீல் தான் போக முடியும். செயல்பட மாட்டேன்னு சொல்ல முடியாதுல அரசுக்கு. இது முடிஞ்சு போச்சு. இப்போ கண்டெம்ட் போட்டாங்க. அந்த வழக்கை எந்த நீதிபதி போட்டாரோ அந்த நீதிபதி விசாரிக்க கூடாதுன்னு சொல்லி 2 நீதிபதிகள் அடங்கிய இது வந்து அமர்வு வந்து உத்தரவு போட்டிருக்கிறது. நீங்க அந்த வழக்கை ஒரே நிமிஷம். இப்போ இது வரைக்கும் அதிமுகவுடைய நிலைப்பாடு என்ன? 100 வருடங்களாக எங்க ஏத்துறாங்களோ அங்கதான் ஏத்தணும், இதுதான் அதிமுகவுடைய நிலைப்பாடு. இப்போ பாஜகவுடைய கூட்டணி வச்ச உடனே, ஈடியோட நெருக்கடி வந்த உடனே திமுக செய்வது தவறு, பக்கத்துல ஏத்துங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுடைய மத நல்லிணக்கத்திற்கு எதிராக செயல்படுவது இஸ்லாமியர்களுக்கு எதிராக இப்படி ஒரு துரோகத்தை செஞ்சுட்டு, என்ன துரோகம், என்ன கைது செஞ்செல்லாம் ஜெயிலுக்கு போயிடுவாங்க. ஒரு முதலமைச்சராக 2004 புரட்சி தலைவி அம்மா 2 தரப்பையும் அழைச்சி பேசி ஒரு சமூகமான முடிவு வந்தார்ல. இதை வந்து அமித்ஷா காலில நீங்க போய் உதயநிதி காலில் விழுந்து, இன்பநிதி காலில் விழுந்து, உதயநிதி காலில் விழுந்து, இன்பநிதி காலில் விழுந்து அரசியல் பண்றதுக்கு பரவாயில்ல விடுங்க. ஒட்டுமொத்த நேரா போய் இன்பநிதி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு, இன்பநிதி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு, உதயநிதி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு நீங்க பண்ற அரசியலோட எவ்வளவு பரவாயில்ல. ஓகே, நம்ம இறுதி சுற்றுல இருக்கோம். அவங்க எல்லாத்தையுமே சொல்லிடுங்க, ஏன் அவங்க உங்களுக்கு வாக்களிக்கணும். ஸ்டார்டிங் வித் யூ. இப்போ இந்த விவாதத்திலேயே அவங்க 2 பேரும் இவ்வளோ காரசாரமாக மோதி கொள்ளுகிறார்கள். 2 வெவ்வேறு அணி என்பது போல இருதுரு அரசியல் தான் என்று சொல்லி மற்றவர்களெல்லாம் சிறுமைப்படுத்தி ஜனநாயக மாண்பை பற்றி பேசுகிறார். ஆனால் மற்ற பார்ட்டிசிபெண்ட்ஸை அகாமடேட் பண்ண தயாராக இல்லை சத்யன். அதே போல் கட்சிக்குள்ளேயும் பிற சக்திகளை அகாமடேட் பண்ணி கூட அந்த டெமோக்ராட்டிக் இது அவங்கள்ட்ட இல்லை. இது ஒன்று. ஆனால் நீங்கள் 2020 டிசம்பர் மாதம் இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர், அந்த நாளினுடைய எதிர்க்கட்சி தலைவர், ஒரு 98 பக்கம் கொண்டு போய் பல அமைச்சர்கள் மீது எடப்பாடி பழனிசாமியோடைய கேபினெட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர் ஊழல் புகார் கொடுத்தார் கவர்னர்கிட்ட. வெளியே வந்து சொன்னார், கவர்னர் இந்த அனுமதியை கொடுக்கவில்லை என்றால் சட்டத்தில் எங்களுக்கு இடம் இருக்கு, நாங்களே எங்கள் ஆட்சி வந்த பிறகு நாங்கள் ஊழலில் அந்த லஞ்ச ஒழிப்புத்துறையின் மூலமாக நாங்கள் ஊழல் சொன்னாங்க, கொடுத்துருக்குறாங்க. 2மே நடக்கலை. கோடநாடு கொலை வழக்கில் நீங்கள் வந்து அந்த நேஷனல் ஃபோரன்சிக் சயின்ஸ் யூனிவர்சிட்டியிலிருந்து வர வேண்டிய அந்த தரவுகள் இல்லைன்னு சொல்லி ஏமாத்துறீங்க. அந்த 2020 கொடுத்த ஊழல் பட்டியலை பற்றியும் எங்களால் டிவிஎஸ்சியால எஃப்ஐஆர் போட முடியும்னு சொன்ன திரு மு.க. ஸ்டாலின் அமைதி காக்கிறார் என்று சொன்னால் அவங்க 2 பேரும் ஒரே உரையில் இருக்கக்கூடிய 2 கத்திகள் தான். நீங்க மாற்று சக்தியை தேர்ந்தெடுக்க வேண்டும், மாற்று சக்தியாக நாங்கள் இருக்கிறோம்ங்கிறது என்னுடைய இறுதி கருத்து. ரொம்ப சுருக்கமா ரொம்ப நான் அவரோட ரொம்ப அமைதியா இருந்தேன்.
உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சார் ரொம்ப சிம்பிள் சார். தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேடம் ஜெயலலிதா அம்மாவுக்கு அப்புறம் ஒரு பெரிய வெற்றிடம் இருக்குது சார். அப்போ இந்த இடத்துல ஒரு நிர்வாக திறமைக்கு ஒரு தலைவர் தேவைப்படுறார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மன்றத்தில் அவர் நிற்கிறார். ஒரு நிர்வாக திறமை உள்ள தலைவர் தேவைப்படுறது. அது வந்து இன்றைக்கி தமிழ்நாடு இருக்க பட்டி தொட்டி எல்லாம் போய் சேர்ந்துருக்கிறார். அவரை தேர்ந்தெடுப்பாங்கன்னு நான் சொல்கிறேன். இறுதி கருத்து சார். சரியான நேர்மையான தலைமை அமையும் பொழுது ஊழல் தானாக விலகும். அப்போ இதற்கு தேவை ஆட்சி மாற்றம் இல்லை, அரசியல் மாற்றம். அரசியலே மாற்றம் வரணும்னு நினைக்கிறது நாம் தமிழர் கட்சி. எல்லா விதத்திலும் தனித்து நிற்பது மட்டும் இல்லை, தனித்துவத்தோடு நிற்பதனால உண்மையான மாற்றத்தை நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் கொடுக்க முடியும்ன்றதுனால எங்களுக்கு வாய்ப்பு அளிக்கணும்னு நான் கேட்குறேன். கீப் இட் வெரி ஷார்ட் சார். வை யூ? ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது. மு.க. ஸ்டாலினின் திமுக திராவிட மாடல் எனும் விளம்பர சுரக்காய் தமிழ்நாட்டுக்கு உதவாது. அப்பா மகன் பேரன் கொள்ளு பேரன் என்று ஜனநாயகத்தில் மன்னராட்சி தமிழகத்திற்கும் நல்லதல்ல, தமிழ்நாட்டிற்கும் நல்லதல்ல, தமிழக மக்களுக்கும் நல்லதல்ல, இளைஞர்களுக்கும் நல்லதல்ல. மாற்றம் தேவை. அது ஜனநாயகம் தழை தொங்கி தமிழகத்திற்கு பொற்கால ஆட்சியை கொடுத்து சாதனை படைத்து ஒரு வரலாறு கொண்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதில் ஒரு சாமானியனாக விவசாயியாக வாழ்க்கையை துவங்கி இன்று முதலமைச்சர் அரியணை ஏறப்போகும் எடப்பாடியார் அவர்தான் உங்களை எல்லாத்தையும் வழிநடத்தி தமிழ்நாட்டை மேலும் மேலும் வழிநடத்தி செல்வார். அதனால் வாக்கு என்பது அதிமுகவிற்கு. யூ ஹேவ் த லாஸ்ட் வேர்ட் சார். எஸ், தமிழ்நாட்டு மக்கள் வந்து சுயமரியாதை மிக்கவர்கள். அடிமைகளுக்கு கண்டிப்பாக ஓட்டு போட மாட்டாங்க. டபுள் இன்ஜின் சர்க்காரை கொண்டு வருவோம் அப்படின்றாங்க. டப்பா இன்ஜினும் வேணாம், டம்மி இன்ஜினும் வேணாம். திராவிட இன்ஜின் தான் தமிழ்நாட்டை 2050க்கு கொண்டு செல்ல போகிறது. 2030 $30 trillion எக்கானமியாக தமிழ்நாடு மாறப்போகிறது. அதற்கு அடித்தளம் இட்டு வைத்திருக்கிறார் தமிழ்நாட்டின் முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். இந்த ஆட்சி கண்டிப்பாக தொடரும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லோருமே வந்து வளம் பெறுவார்கள். எந்த இன்ஜினோ தேர்தல் வண்டி ரொம்ப வேகமாக ஏப்ரல் 23 நோக்கி மே 4 நோக்கி புறப்பட்டாச்சு. ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கு. எங்கே போய் முடியுதுன்னு பார்க்க போகிறோம். நிகழ்ச்சியில் ரொம்ப ஆரோக்கியமான பங்களிப்பை வழங்கிய உங்களுக்கும் விருந்தினர்களுக்கும் ரொம்ப நன்றி. இது ஆயுத எழுத்து. தேங்க்யூ வெரி மச்.